அந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்கே ப்ரோ. இந்த இந்த ஆசை கூட பாட்டுலயும் அந்த பொண்ணு ஆமாமா. தான். அப்படிதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு எனக்கு. சரியா? எனக்கு இல்ல பட் ப்ராமினன்ட்டா இருக்கிறவங்க வந்து பண்ணா, அது எந்த அளவுக்கு ரீச் இருக்குங்கிறது தெரியல. இல்ல அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா இருந்துச்சா? அதனால இதுவா இருந்துச்சுல்ல, செம்மையா இருந்ததுங்க படம். இல்ல ஆனா சாய்நாத் ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆகல செகண்ட் ஹாஃப்ல சம்மந்தமே இல்லாம ஏதோ ஊரை காப்பாத்துறேன் அப்படின்னு போன மாதிரி தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நெட்ஃபிளிக்ஸ்ல நேத்து தான் பார்த்தேன். எனக்கு அப்படிதான் ப்ரோ தோணுச்சு. சம்மந்தமே இல்லாம செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஏதோ ஊரை காப்பாத்த போறான்னு. இல்லங்க உங்களுக்கு நீங்க வந்து ஒன்ஸ் அந்த இதுல நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா, அதுதான் சொல்றேன். இப்ப பாகுபலிலேருந்து எல்லாமே என்ன சொல்றது? ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே பெருசா நம்ம லாஜிக் பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல. ஐ திங்க் அவங்க எக்ஸிக்யூட் த ஆக்ஷன் அந்த கன்விக்ஷனோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு பெருசா தெரியல. அது புடிச்சிருந்துச்சு. அ நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலா. கார்த்திக் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸா எப்படி? ஏன்னா நான் 2nd வீக்கோ, 3rd வீக்கோ பார்க்கும்போது ஃபுல் ஹவுஸ் தான் பலாசோல. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் படம். பயங்கரமான கலெக்ஷன். எப்படி கார்த்தி இந்த அவங்க சம்மருக்கு ஓடுனது ஏஜிஎஸ் 2 வந்து படம் தான். சாரி சொல்லுங்க. கருப்பு 1, இது 1 2 படம் தான் ஓடுனுச்சு. இல்ல ஏஜிஎஸ் வந்து அந்த பிரதர்ஸ் வந்து எப்படி பக்காவா ஸ்டேஜ் பண்றாங்க? இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கோட இதுவா? இல்ல ஜெனரல் இன்டெலெக்ட்டா? எப்படி இது மாரி இந்த படம் ஓடுங்கிறது மேக்ஸிமம் சில புரொடக்ஷன் ஹவுஸஸ் வந்து அந்த என்ன சொல்றது? ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்குல்ல. எப்படி அது? அதுவும் ஒரு தனி ஆர்ட் தான்ல. ஒரு 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 கதை இது வந்து ஆமாமா. அவங்க கதைய ரொம்ப சரியா சூஸ் பண்றாங்க. சரியா செலவு பண்றாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ செலவெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். யாருமே பண்ண முன் வர மாட்டாங்க. அர்ஜுன வச்சு ஒரு 10 கோடிக்கு மேலலாம் பட்ஜெட் யாரும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ற அளவுக்கு ஏஜஸ் வந்து அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கு. ம். பணமும் இருக்குன்றதுனால தெளிவா பண்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் அப்படிதானே. பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்த வந்து அவர் தான் நடிப்பேன் அப்படின்னு தான் இருந்தாரு. நெறைய பேர் வந்து இந்த படத்த நீங்க டைரக்ட் பண்ணுங்க. ஆனா வேற ஹீரோ போவோம் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. அவர் அதில மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு இருந்தாரு. ஏஜிஎஸ் தான் அந்த கால் எடுத்தாங்க. சரி ஓகே நீங்களே ஹீரோவா நடிங்கன்னு. பட் இப்ப இந்த டைரக்டர் டெபியூ டைரக்டர்ல. இப்ப இப்ப இவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஃபில்ம் அந்த மாரி பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்களா? எப்படி? அ இவரு பிரதீப்போட ஏடி தான் டைரக்டரு. ஓகே. அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் அவர. ம், 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 ம். பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாரி ஒண்ணு அர்ஜுன் எப்பவுமே இந்த மாரி புது டைரக்டர் வித் மேபி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ காம்பினேஷன் அப்படி ட்ரை பண்ணுவாங்க. புது டைரக்டர் வித் ஒரு எஸ்டீரியர் ஹீரோவோட இது மாரி ஒரு பேங்க் ரோல் பண்ணி ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ட ஸ்டேஜ் பண்றது, அது வந்து ஒரு விஷன் பிளஸ் அவங்களுக்கு எல்லாமே இது ஒர்க் அவுட் ஆகும், ஆவாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாரி எதுக்கு செலவு பண்றோங்கிற விஷயம். ஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து பாரபட்சமே பார்க்காம செலவு பண்றது. இது வந்து அதுவும் இல்லாம நீங்க பெரிய புரொடக்ஷனா இருக்கும்போது உங்களுக்கு நெறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. மத்தவங்க விக்கிறத விட நீங்க ஈஸியா வித்துரலாம் அந்த படத்த. யாஹ்! ஓகே. ம். அண்ட் மோர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். அண்ட் இந்நேரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கான்டாக்ட்ஸ் இருக்காது. எல்லாம் சொல்லப்போனா பில்ட். சொந்த பணத்துல தானே எடுப்பாங்க. சொந்த பணத்துல காசு பணம் எடுப்பாங்க. என்னமோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பத்தி பயப்பட தேவையில்ல. ம், 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 ம். அண்ட் ரெப்யூட்டேஷன் தான்ல. இப்ப 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 நம்ம நேம் தான். இப்ப நம்மளே இப்ப பேசுறோம்ல. இப்ப ஏஜிஎஸ் எப்புட்றா நல்ல ஃபிலிம் ஸ்டேஜ் பண்றாங்க. ஸோ ஏஜிஎஸ்லேருந்து ஒரு 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 ஃபிலிம் வெளில வருதுன்னா, ஓகே இது வந்து நல்லா தான் இருக்கும். அவங்க அவங்களே வந்து ஒரு ஃபில்டரிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம நம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆமாமா, கான்ஃபிடன்ஸ் ஆமா. இருக்கு. ம். வேற இதுக்கு முன்னாடி வந்து ட்ரீம் வாரியர் பண்ணாங்க அந்த மாரி. நெறைய படம் பண்ணியிருக்காங்க ட்ரீம் வாரியர். கரெக்ட் ப்ரோ. அவங்க சமயத்துல ஒரு கொஞ்சம் சில படங்கள் ஓடல. ம். இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல. ம், 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 ம். முன்னாடி சிவி குமார் அவர் படமும் நெறைய படம் சூப்பரா ஓடும். ஆமா, ஆமா. சிவிகுமார் அந்த பீஸா ட்ரீம் பண்ணவர வாரியருக்கு வந்து சொல்லுங்களா? பீஸா ஜப்பான்ல இருந்தா அடின்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க டிசிஷன் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவீங்க? அவங்களுக்கு லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜிகே, ஜப்பான் இந்த மாரி படங்கள் தான். ஹாய் கார்த்தி ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்லாம் சுத்தமா அது ஓடலன்னு பண்ணும்போது வர நினைக்கிறேன். லாஸ்லாம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்டது சேர்ந்துரும். அதுதான் பிரச்சனை. ஹாய் கார்த்தி அகலா ப்ரோ. கால் வச்சனால அது மாதிரி கார்த்தி ப்ரோ அவன் சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் போக சொல்லு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அந்த விஷ்ணு விஷால் வந்து அது ஒர்க் ஆயிடும் வினோத். அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து பிரச்சனையே இருக்கும். சினிமால அதுதான். 2மே நடக்கும்.
கார்த்தி அந்த அங்கீகாரம் படம் 2 நாளா போலான்னு பார்த்து கார்த்தி, ஷோவே கேன்சல் ஆகுது. ஆனா இங்க பாராட்டுறாங்க எல்லாரும் தள்ளி நல்லா இருக்கு. ஆனா நான் போனா நல்லா இருக்கும் படம். ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு கார்த்தி, கூட்டமே வரலன்னு. நேத்தும் போனேன், இப்போ இல்ல, இன்னைக்கும் போனேன், ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ப்ரோ அந்த கார்த்தி ப்ரோ அந்த விஷ்ணு விஷால் வந்து அந்த பேட்டி கொடுத்திருந்தாரு. விஜய் வந்து சாருன்னு சொல்லலை, சிஎம் விஜய் சாருன்னு சொல்லலை, உரிமையில பேசியிருந்தாரு. அப்புறம் ரஜினி வந்து தலைவர்னு சொன்னாரு. அது வந்து அவருக்கு பேக் ஃபயராக வந்திருக்கு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக. பராசக்தி வந்து பேக் ஃபயர் மாதிரி இந்த படத்துக்கு வரும்னு இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை ப்ரோ. படம் நல்லா இருந்தால் ஓடிடும் தான். அது படம் நல்லா இல்லைன்னா யாராலையுமே அதை சப்போர்ட் பண்ண முடியாது. படம் நல்லா இல்லைன்னா கூட சேர்ந்து அடிப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரத்த காயமா அடிக்காம ஊமை குத்தா குத்தி விடுவாங்க, ரத்த காயமா சேர்த்து அடிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் படம் பிடிக்கணும். ரிசல்ட் ஒருமையில கொடுத்துருக்குங்க. கார்த்தி, விஷ்ணு ஒருமையில பேசுற மாதிரி தெரியல உதயோட க்ளோஸ் கார்த்தி. ஃப்ரெண்டுங்க. நீங்க என்ன கார்த்தி எதிர்பார்க்கறீங்க? ஒருமையில பேசுற மாதிரி தெரியல. இப்போ நான் மோடின்னு தான் சொல்லுவேன், பிரதமர். அதுக்கோசம் நான் அது என்ன ஒருமையில பேசுற மாதிரி வருமா? வினோத் புரியல கார்த்தி அது. வினோத் நீ நீ பேசுறத சொல்ல யாருமே வினோத். கேட்க மாட்டாங்க வினோத். நீங்க இங்கேயே கேட்க இல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல பொதுவா நீ தானே கார்த்தி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, அவர் பேர் நான் பிரபலமானவங்க வச்சு பேசும்போது கூப்பிடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுவாங்க. இதையா ஒரு இல்லையா, நிமிஷம். உண்மை அதுதான்யா. இப்ப அஜித் விஜய் தான் சொன்னாரு. இப்போ அஜித் கடைசியோட விஜய் தான் சொன்னாரு. அவர் மாண்புமிகு சிஎம் விஜய் தான் சொன்னாரு. அது மாதிரி தானே அது. நீ தானே கார்த்தி. அவர் எப்ப சொன்னாரு? அவர் எங்க சொன்னாரு? அஜித் எங்க பேசினாரு? அவர் நேத்து இன்டர்வியூ அஜித் பத்தி கரூர் கலந்து மேட்டர்ல அதெல்லாம் கரூர் மேட்டர் முன்னாடி வச்சு பேச. நடந்தது அப்ப வினோத். சிஎம் ஆகலப்பா. ஏன்பா எங்கேயோ பேசிட்டு இருக்க, அப்ப வெறும் கேண்டிடேட். நீ தானே இப்ப கார்த்தி தெரியுதா சொல்லிருக்கீங்க. ஏன் திமுக தோத்து போச்சுன்னு? ஏரியா மேல நீ தானே கார்த்தி சொல்லிருக்க. பேர் அது அவங்களுக்கான வந்து பேர் ரெண்டு இருக்கு, பேர் வச்சு கூப்பிடலாம்னு பேர் வச்சு சொல்லிருக்கல. கூப்பிடலாம் வினோத். அதுதான் அது பிரச்சனை இல்லை. பேரை வச்சு கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மீடியால உட்காந்து பேசுறீங்க, மத்தவங்க எல்லாரும் எப்படி பேசுறீங்கன்றது இருக்குல்ல. ஆமா ப்ரோ, இப்ப தேவையில்லாம ரஜினி வந்து அந்த தலைவர் மாதிரி ரொம்ப சாதாரணமா வந்து சொல்லிருக்கலாம். அப்ப ரஜினி வந்து சாதாரணமா என்னங்க ரஜினி போட்டு இது பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லல அவரு. ரஜினி அந்த விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லல. அது அதுதான் அது வித்தியாசம். இந்த வார்த்தையில மோரோவர் தப்பா போகும். கார்த்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஷ்ணு விஷால் இஸ் வெரி க்ளோஸ் டு உதய் இல்ல. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அந்த வீடியோல அவர் அதான் சொல்றாரு, என் படம் எல்லாமே ரிஜெக்ட் தான் ரிலீஸ் பண்ணணும். கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப சொல்றாரு அவர். என் படம் எல்லா படமும் ரிஜெக்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவரு ஆமாங்க. நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே ரிஜெண்ட் எடுத்த படம் வந்து நீர்ப்பறவை தான். அதுல அவர் நடிச்சிருந்தாரு. நீங்களே சொன்னீங்க ஜெயலலிதா கார்த்தி, சிஎம் இருக்கும்போது ஒரு 5-6 நாள் முன்னாடி சொல்லிருக்கீங்க நீங்க. அவரு இந்த ரிஜெக்ட் ரிலீஸ் பண்ண சொன்னீங்க, அவர் ரொம்ப க்ளோஸா இருக்காரு அப்படி. அவரும் அதே தான் சொன்னார். அவரு ரொம்ப பழக்கம் தான், ரொம்ப பழக்கம் அவருக்கு. எனக்கு தெரியுங்க. நான் வந்து கார்த்தி, நான் ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில். எதேச்சியாக வந்து ஆக்சுவலாக 2 பேரோட ஃபோட்டோ கூட எடுத்திருந்தேன். நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளைட்டில் மீட் பண்ணோம், திருப்பி ஹோட்டலில் மீட் பண்ணோம், திருப்பி ரிட்டர்ன். அவங்க 2 பேரும் ஒன்றா நாங்கள் மீட் பண்ணோம். உதயும் விஷ்ணுவும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. ஸோ நம்ம ரொம்பலாம் எல்லாருக்கும் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசினா நம்ம வந்து ஏதாச்சும் கேட்கலாம். பட் ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். சில பேரை இதுவும் கூடுவாங்க. சில பேர் வந்து ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க, விஜய தளபதிம்பாங்க. ஸோ அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். கார்த்தி சொல்ல மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, இல்லைன்னா ஓட போகிறது இல்லை. பட் அது தனி இப்போ விருப்பம் தான். சில பேர் கூட நீ கூட பார்த்தது, ராதிகா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்படி ரியாக்ட் பண்ண போட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது. ரொம்பலாம் அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல ராதிகா என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு? எதுவுமே பண்ணாங்க, அவங்க எதுவுமே பண்ணல. பட் ஐ திங்க் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மேபி அவங்க வந்து வாண்டடாக, அதாவது மேபி ஹார்ட் கோர் விஜய் ஃபேன் மேபி எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. விஜய் வந்திருக்காரு, பேசணும், அந்த பாரதி ராஜா இல்ல 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 அப்படி இல்ல. அவங்க ஆக்சுவலா ராதிகா என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, எங்க பிரைவசி எங்களை விட்டுருங்க, ஒரு துக்க நிலையில வந்து எதுலயும் வந்து அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ராதிகா என்ன சொன்னாங்கன்னா, எங்க பிரைவசி எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு இது வேணும், விஷுவல் வேணும், உங்களுக்கு இது வேணும்னா நான் உங்களுக்கு தனியா கூட நடிச்சு தரோம், நாங்க எங்களோட பிரைவேசி எங்க டிஆர்பி பண்ணி தரேன், ஆனா இதை விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை கூட எடுத்து கலாட்டா வீடியோ போட்டிருக்கிறான். அதை எடுத்து அப்படியே போட்டிருக்கிறான். அதுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க.
அவங்க வந்து எங்க பிரைவேசி துக்குன லெவல்ல போயிட்டு அதை நீங்க தலையிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதுவும் தவறா சொல்லல. அவன் வந்து கலாட்டாவை திட்டும் பொழுது கண்கலங்கிய ராதிகா அப்படின்னு போடுவானுங்க. இல்ல பிரதர். அவன் கலாட்டா எப்படி போட்டிருக்கான்னா, அவங்க இந்த வீடியோவே நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையே எடுத்து வீடியோவா எடுத்து போட்டிருக்கவன் தான் கலாட்டா. அதுதான் சொல்றேன். அவனையே அவன் கேவலமா பேசினா கூட அதையும் வீடியோவா எடுத்து எங்களை இப்படி கேவலமா பேசினாங்கன்னு போடுவான். அது அனிருத் கார்த்தி கலாநிதி மாறன் பொண்ணையா கல்யாணம் பண்ணி போறது அனிருத். இன்னைக்கு அந்த வைஜி மகன் அப்ப பெரிய குடும்பத்துல போய் மறுபுள்ளி யாரு அப்போ இதுல என்னங்க இருக்குது? அவங்களுக்கு இஷ்டப்பட்டு வாக்கப்பட்டு போறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஐயோ ரெண்டு பேரும் சாய் கொஞ்சம் டப் குடுக்குற மாதிரி தோணுது கார்த்தி. இதெல்லாம் கொஞ்சம் சாய்க்கு படங்கள் நிறைய வரா மாதிரி இருக்கு. என்ன கார்த்தி உண்மைதானே? ஒரு டப் குடுக்குறாரா சாய்? எப்படி எல்லாம் யோசிக்கிறான். யோ மிலன் உண்மைதானே? இப்போ சாய் நிறைய படம் புக் ஆயிட்டு இருக்கியா? அது கரெக்ட். அத போய் கல்யாணத்தோட லிங்க் பண்ற மாதிரியா நீங்க? அத சொல். யோ இப்போ உனக்கு அது மாதிரி பெரிய குடும்பத்தை போய் போய் கொண்டாடுறது கஷ்டம் இல்ல மிலன்? எல்லாரும் கொடுத்துருவாங்களா? அதுக்கு சொல்றேன். ஏன்னா சாய் கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒரு காலத்துல ஒருத்தவங்க வருவாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனா கேக்குதா சஞ்சய்? ஜனநாயகன் தெரியல சஞ்சய், அது எப்போ வரலாம் தெரியல. இல்ல இந்த 20 வந்துரும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ மாசமே முடிய போகுது ப்ரோ. ஜனநாயகம் தான் வந்துருச்சு ஐயா. ஜனநாயகம் தான் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போதைக்கு இல்ல, அவங்க ரீஃபண்டே கொடுக்குறேன்ட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போதைக்கு இல்ல ப்ரோ. சொல்லுங்கண்ணா. ப்ரோ இப்போ நம்ம வந்து இப்போ 6 மாசத்துல இல்ல ஒரு 2-3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிடலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா ப்ரோ? யாரு சொல்றாங்க அந்த மாதிரி? திமுக நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, நம்ம கட்சி சைடுல இருந்து கூட நக்கீரன் கூட போட்டுறாங்களா ப்ரோ? அதுக்கு நக்கீரன் நம்ம கட்சி சைடா? இல்ல புரியல, எந்த கட்சி சைடு நக்கீரன்? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப 118 எம்எல்ஏ சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு மேலே இருக்காங்க, 120க்கு மேல இருக்காங்க. இப்ப மதிமுக இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவங்க ஆட் ஆயிட்டு தான் இருக்கு அவங்களோட. இல்ல கார்த்தி, அவங்க 2 பேருமே வரலன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒருத்தர் வந்து திமுகல ஜாயின் பண்ணிட்டாரு, ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ நாளைக்கு சப்போஸ் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா விஜய்க்கு சப்போர்ட்டா நிக்கலாம்ல. இல்ல ப்ரோ, 2 பேருமே கடையனூரும் போயிடுவார் ப்ரோ டிஎம்கேக்கு. இல்ல ப்ரோ, 2 பேருமே என்ன சொல்றாங்க ப்ரோ, அந்த சப்போர்ட்டுக்கு வேல்யூவே கிடையாது ப்ரோ. அந்த திமுகல எம்எல்ஏ ஆயிருக்காப்ல. இல்ல ப்ரோ, திமுகல அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்து வந்தா நம்மளுக்கு ஓட்டு போடல. இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டா கூட அது டிஸ்மிஸ் தான். அந்த ஓட்டு அப்படிலாம் எடுத்துட்டு வர முடியாது. அவங்க எடுத்து வந்தாலும் ப்ரோ காமராஜ் கூட இது பண்ணலாம் ப்ரோ. நமக்கு தான் நம்ம தமிழ் மாதிரி தெரியலையே. எந்த ஊர்ல இருந்து? இல்ல ப்ரோ, காமராஜர் மன்னோடு காமராஜர் பண்ணது வேற விஷயம். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க பிரகா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? ஹலோ எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? பெங்களூர்ல இருந்து ப்ரோ. பெங்களூர்ல இருந்து? பெங்களூர் சிட்டிசன் தான் போல இருக்கு நீங்க. இல்ல ப்ரோ, பெங்களூர் இல்ல. ஓட்டு போறதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ ஊருக்கு திருச்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காரு. திருச்சிக்கு வந்தீங்களா? விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு வந்து நானு, எங்க மம்மி, எங்க டாடி எல்லாரும் வந்தோம்ல. திருச்சியிலே ஓட்டு இருக்கு உங்களுக்கு? பெங்களூர் ஃபுல் செட்டில். பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, ஃபுல் வளர்ந்தது இல்ல பெங்களூர் தான். ஓட்டு வந்து நாங்க போய் எஸ்ஆர்ல பாருங்க, நம்ம சிஸ்டம் எவ்வளவு வீக்கா இருக்கு பாருங்க. நம்ம ஓட்டு மட்டும் எப்படிங்க திருச்சியில இருக்கு ப்ரோ? எஸ்ஆர்ல இது பண்ணதுக்கு வந்த ப்ரோ. எஸ்ஆர்ல இது ஆயிடுச்சு எங்களுக்கு ப்ரோ. எஸ்ஆர்ல புரியல. எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க ப்ரோ திருச்சியில. நாங்களே பண்ணி கொடுத்தோம் கார்த்தி. இரு வினோத். ஏய் ப்ரோ, திருச்சியில சொந்தக்காரங்க இருக்காங்க ப்ரோ. ப்ரோ சரி ஓகே. திருச்சியில சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. அங்க இருக்காங்க. ஆதார் கார்டு என்ன அட்ரஸ்ல இருக்கு உங்களுக்கு? திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு திருத்தணும் ப்ரோ. இல்லங்க, உங்க ஆதார் கார்டு என்ன லொகேஷன்ல இருக்குன்னு கேக்குறேன். இந்த பெங்களூர். சரி, பெங்களூர் லொகேஷன்ல ஆதார் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டு அங்க தான் ப்ரோ. ஃபேமிலி இதுல அங்க தான் ப்ரோ இருக்குது. அப்ப எப்படிங்க இங்க ஒன்லி ஃபேக் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து பெங்களூர் சிட்டிசன் சும்மா
அப்படி எப்படி ஓட்டர் ஐடி மீட்டிங் வாங்குனீங்க நீங்க? நியாயமா எஸ்ஐஆர்ல தூக்கி இருக்கணுமே. இத கூட கண்டுபிடிக்காம அதானே தான் திமுக தோத்து போயிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. ஓட்டர் ஐடி எப்படி இங்க யோ வரும்? யோ எஸ்ஐஆர் டிஎம்கே கொண்டு வந்து நான் ஏன் மென்டல் மீன் பேசுறீங்க யோ யோ நான் நான் ஏன் நீங்க நான் சொல்றது வந்து ஒழுங்கா டிஎம்கே தான் வேலை பேசுங்க. பார்த்தாங்க தெரியல எஸ்ஆர். ஒரு ஸ்பீக்கர் சர்க்காசமா எடுத்துருவேன். சொன்னேன், உடனே சண்டைக்கு வராத. இல்ல கார்த்தி யோ இப்ப எஸ்ஐஆர் டிஎம்கே வினோத்தே கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாங்க அவர் என்ன கார்த்தி. சொல்றாரு, ஆதார் கார்டு எப்படி சொல்றது, எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே பெங்களூர்ல இருக்குதான், ஓட்டர் ஐடி மட்டும் எப்படி திருச்சியில வரும்? ஏய் முதல்ல யோ சொந்தக்காரங்க நேமு நாங்களே தானே போட்டு ப்ரோ கொடுத்தா இது. சொல்றேன். எங்க வார்டுல நான் கார்த்தி எங்க வார்டுல 4 ஓட்டு பாண்டிச்சேரிக்கு நான் போட்டு கொடுத்தேன் கார்த்தி. சரியா? அது எல்லாத்தையும் இருக்குதா அது ப்ரோ நானே பெங்களூர் போட்டு வந்து கொடுத்தேன் எங்க நாங்க வார்டுல. ப்ரோ எங்க மம்மி டாடிலாம் ஓட்டு பெங்களூர் இல்லையோ தான் இப்ப ப்ரோ. இவர் எப்படி சொல்றாரு அதே மாதிரிதான்யா அதே யோ மாதிரியா செட்டில் ஆயிடுவாங்க. ஏன் நீ இங்க இப்ப ஒரு வீடு இருக்கும் யோ எஸ்ஏஆருங்கிறது என்ன தெரியுமா? பண்ண முடியாது. சரி இப்ப எஸ்ஏஆருங்கிறது என்ன சொல்லு ப்ரோ. சொல்லு, எஸ்ஏஆருங்கிறது என்ன சொல்லு ப்ரோ நீ வினோத், ப்ரோ நீ எஸ்ஆர்னா எஸ்ஏஆருங்கிறது அங்க என்ன சொல்லு? ஊர்ல இப்ப அவர் எப்படி ப்ரோ ஓட்டு போட்டது? நான் ஓட்டு அவர் எப்படி போட்டு ஓட்டு வந்தேன் ப்ரோ. போட்டாரு அதான் நீங்க எனக்கும் சொல்லுங்க. தெரியல, சரி அதான் கேக்குறேன். ஆலன் அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கிறது தப்பு இல்லை. பெங்களூர்ல ஓட்டு இருக்கா? இல்ல ப்ரோ பெங்களூர்ல ஓட்டு இல்லை எங்களுக்கு ப்ரோ. மம்மி ஓகே டாடிலாம் அங்க இருந்தாங்க ப்ரோ. ஓகே அது வரைக்கும் நல்லதுதான். மம்மிக்கு இங்க வேலை கழிச்சுன்னு வந்துட்டாங்க. மம்மி அங்க இருந்து இங்க இட்டுன்னு வந்தீங்க. பிறந்து வந்ததுல அங்க எல்லாமே அங்க தாக்குது எங்களுது. இங்க வந்து சும்மா ஃபேக்கா உங்களுக்கு சும்மா பண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோதான். நாங்க ஒரிஜினல் எல்லாம் தமிழ்நாடுல தாக்குது எங்களுது. இங்கதான் சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ, அங்கதான் இருக்குதுன்னா ஓகே தான், நல்லதுக்கு தான் ப்ரோ. அதெல்லாம் ஒருத்தர் பேசினார்ல, அவர் பேசினதை நான் வந்து இன்னொரு டீட்டெயில் சொல்ல வரேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோடு, ஓகேங்களா, அவருக்கு ஆதார் கார்டு பெங்களூர்ல இருக்கு, ரேஷன் கார்டு தமிழ்நாடு ஈரோட்டில் இருக்கு, ஓட்டர் ஐடி ஈரோட்லயும் இருக்கு பெங்களூர்லயும் இருக்கு. அது எப்படின்னு தெரியல. ஆனா ஒரு லாஸ்ட் டைம் நடந்த கர்நாடகா எலெக்ஷன்ல அங்க போலிங் பண்ணாரு. இப்ப இந்த ஆதார் தடவை கார்டு நீங்க ஈஸியா தமிழ்நாட்டுல மாத்திடலாங்க. வந்து ஆதார் கார்டு நீங்களே ஆன்லைன்லயே மாத்திடலாம் அட்ரஸை. அது பிரச்சனை இல்லை. ஆன்லைன்ல நீங்களே ஒரே நாள்ல மாத்திர முடியும் அட்ரஸை ஆதார் கார்டுல. ஆனா ஓட்டர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்காரு. கர்நாடகாலயும் ஒண்ணு வச்சிருக்காரு, தமிழ்நாட்டிலயும் ஒண்ணு வச்சிருக்காரு. ப்ரோ நாளைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா ஏதோ ஸ்டார்ட் பண்ணுகிறாங்க, போயிருக்கிறீங்களா ப்ரோ நீங்களா? அப்படியா? எங்க என்னது? யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்தெல்லாம் 4 யூடியூபர் சேர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியலையே. எல்லாம் இது குரூப் வாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. எனக்கு கால் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. போயிட்டாங்க. கார்த்தி நாளைக்கு ஜென்சி மீட் மாதிரி சென்னையில போடுறாங்க கார்த்தி. அந்த ஒரு யூடியூபர் இருப்பார்ல குண்டா, அவர் ஜென்சி மீட் மாதிரி போடுறாரு. என்ன வந்துட்டாரா? சண்டைக்கு எங்க அண்ணன் வந்துட்டாரு. என்னங்கடா என்னையான்றீங்க கருத்து? பிரசாந்த் ப்ரோ ஏதோ ஜென்சி மீட் போடுறாங்க டிவிக்கல நாளைக்கு, தெரியுமா? அந்த யூடியூபர் ஒருத்தர் இருப்பாரு அந்த குண்டா இல்லாம. ஏ டிஎம்கே இல்லையா டிவிகே குண்டா யூடியூபர்னே என்ன நினைச்சிட்டாங்க? ரகு தாத்தா மாதிரி ஏதோ பண்ணுவாங்க ப்ரோ. 4 பேர் சேர்ந்து போடுறாங்க நாளைக்கு. எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதுக்கே வருவானுங்க பாருங்க, 300 பேர் வருவானுங்க. அதெல்லாம் அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதெல்லாம் வருவாங்க. இல்ல ப்ரோ 800 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க கேட்டேன். 800 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அவருக்குள்ள கூப்பிட்டு சொன்னாங்க. சரி நானும் வந்துருக்கிறேன் ப்ரோ. அங்க சென்னைக்கு அங்கத்தான் வந்துருக்கேன் நானும் இப்போ. அப்படியா? ஓ அப்படியா? ப்ரோ ஃப்ரெண்டுங்க காருங்க இருக்குதுங்களா, கார்ல வந்துருக்கிறேன் இப்போ. இப்போ நைட் ஒரு 3 மணிக்கு கிளம்புவேன். அவரே தூங்கிட்டு இருக்கிறாருயா, அவரே தூங்கிட்டு இப்பதான் வந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஆலன் ப்ரோ நீங்க யூடியூபரா? ஆமா, யூடியூப் பாக்குறவன்லாம் யூடியூபர் தான். போங்கடா, அட போங்கடா, இது என்ன பெரிய இதா, இது என்ன பெரிய இது என்ன இதா? இல்ல ப்ரோ அழைப்புலாம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்களா, அது கேட்டேன். அததான் சொல்றேன். இப்ப யூடியூபருங்கிறதுக்கு அது என்ன பெரிய இதா? அது பெரிய என்ன கப்பல் ஓட்டுறது? அது எடுத்து 2 வீடியோ போட்டா யூடியூபர் அவன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? சரி மிலன், நீ வந்து ஓட்டு போட்டே இல்ல மிலன் டிவி கேட்க, அதை சொல்லு. இவன் இந்த மெலன் அவனை தான் கேட்கணும். ஏண்டா மெலன், அதாவது தேன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பேசிட்டு இருந்தது ஆலன், நான் இல்ல. இல்ல நான் உங்ககிட்ட தான் கேட்கறேன் நானு மகனே. அதாவது தேன் விக்கிறோன்னு எஃப்எஸ்சி சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்களா? அது பண்ணிடுவீங்களா? குவாலிட்டியோட விக்கிற ஆளு, அதனால உங்களை அது அப்படி கிடையாது. அதுல என்னன்னா குண்டி கொழுப்பது. இவன்லாம் வந்து பாங்கிருவானான்னு. அது எஃப்எஸ்சி சர்டிபிகேட், அது என்ன பெரிய என்ன எம்ஏஎம்ல ஏற அச்சீவ்மெண்ட்? அது எவனுமே வாங்கவே முடியாது. அதைய ஹலோ
ப்ரோ ம். பிரவீன் அவங்க மொட்டை அடிச்சாங்கல்ல ப்ரோ பிரவீன் அவங்க லாஸ்ட் டைம் ஏதோ 10 சீட் தேய்ச்சா மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னாரு லாஸ்ட் டைம். அவர் தானே இப்போ கனெக்ட் ஆகிக்கிறீங்க. அவர் தான் அடிச்சிட்டு மொட்டை அடிச்சிட்டாருப்பா அவரு. அதெல்லாம் அடிச்சிட்டாரு, லைவா ஆமா ஆமா அடிச்சிட்டாரு. அந்த ஏய் பிரவீன் முடிய தான் வந்துச்சு பிரவீனா அவருக்கு அந்த தான் பிரவீன் பேசுறது தான் பிரசாந்தா தோனி. என்னன்னே அண்ணே தெரியாம இருங்கண்ணே பிரவீனா இருங்கண்ணே ஒரு நாளைக்கு என்னண்ணே டெய்லி தானே சரி பிரசாந்தா விடு. இருக்கீங்க. ஆமா அது வேணா உண்மைதான். பிரசாந்தா அந்த இருக்குது அதான் அவர் என்னத்த இந்த போடுவோம். பிரவீன் தான். பிரசாந்த் ஆமாண்டா பிரவீன்ரா. அது இந்த எஃப்எஸ்ஐனா என்ன பிரசாந்த் நீங்க சப்மிட் பண்ணோம்? என்ன என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா இப்போ அது சர்டிஃபிகேஷன்லாம் வாங்குறதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒன்று கேட்டார்ல முக்கியமா ஒருத்தர். பிரவீன்ட்ட ஓகே பேசுங்க ஓகே. எலான். பிரவீன் நான் பிரவீன் தாயா பேசுறேன். சொல்லு அண்ணா எலன்னு. அண்ணா அதான் மொட்டை அடிச்சிங்களா? உண்மையா அடிச்சிங்களாண்ணா? அது சும்மா வீடியோக்கோசரம் என்ன பண்ணீங்களா? வீடியோக்கோசரம் அடிச்சுட்டு திருப்பி முடிய ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிக்கல ப்ரோ, கேட்டேன் ப்ரோ, ஜஸ்ட் அவ்வளோதான். என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ மொட்டையை நான் மொத்த ப்ரோ எதாவது பிரேக் நம்பிக்கை பண்ண இல்லை ப்ரோ. முடியும் நீங்கள் ப்ரோ? டிவி கேக்கு 4ஆம் தேதி வந்து அடிக்குமா அடிக்காதுன்னு நீங்கள் அண்ணே அதை கன்ஃபர்மேஷன் இல்லை விடுங்கண்ணே, ப்ரோ. தலைவன் ஓட்டு எங்க தெரியுமில? எங்க திருச்சியில ஓட்டு போட்டிருக்கா அப்படி. புதுச்சேரிலையா? திருச்சி ப்ரோ. திருச்சியில திருச்சி திருச்சியில் இவனுங்க டேய் நீங்களாம் இங்க பெங்களூர்ல தான் இருக்கு. நீ பெங்களூரில் ஃபுல் இங்கே வந்து செட்டில் ஆகிக்கிறோம் ப்ரோ, அவ்வளோதான். செட்டில் ஆகிருக்கீங்கன்னா அப்புறம் பெங்களூர்ல தான்டா ஓட்டு போடணும். நீ திருச்சியில் உனக்கு என்ன வேலை இங்க? அது அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் பெங்களூர்ல இருக்குது. ஆனா ஓட்டடி மட்டும் திருச்சியில இருக்குது. ஓஹோ ஓ, இவனுங்க இது நூதன மோசடியா இருக்குது எல்லாமே. ஒண்ணுமே புரிய மாட்டேதேடா. அல்லன்னு என்னடா ஸ்டேட்டுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறியா? வீட்டுக்குலாம் இல்லை இந்த ப்ரோ, மம்மி பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சு வந்துட்டாங்க. பிரகாஷ்ராஜ் அப்படிதான் துரத்திட்டு இருக்காங்க. இல்லை 4 ஸ்டேட்ல 4 ஓட்டர் ஐடி இருக்காட்டு இருக்கு. அதனால துரத்திட்டு இருக்காங்கல்ல. இல்லை இல்லை ப்ரோ, கேஸ போட்டு துரத்திட்டு இருக்காங்க. அது பார்த்தேன் யாரு ப்ரோ. என்னையா? ப்ரோ இங்கே வந்து சும்மா ஃபேக் ஐடி மாதிரி வச்சுருக்கிறோம் ப்ரோ. ஆதார் கார்டு எங்களுதெல்லாம் இங்கே ஓட்டு போடலாம், அங்கேயே ஓட்டு போடலாம், 2 சைடும் போடலாம். எங்கள் தமிழ்நாடு 5 அதை ஓட்டு விடுங்க. இருக்குது. நீ பாக்யராஜ் சார் இறந்திருக்காரு. அவர் ம் வந்து ரொம்ப நல்ல மனிதர் இறந்திருக்காரு. அப்படி ம். ஸோ இந்த கூல் சுரேஷை வந்து அந்த முருங்காயை எடுத்து அடிக்கணும். ஐயோ, அது அவனை ரொம்ப தவறு. அது எப்படி அது ஒரு அவனை இது மாதிரி அடிச்சாதான் எடுத்துட்டு போயிட்டு சரிவர்னு நினைக்கிறேன். லூசு பைய அங்கேயும் போய் அதாவது நமக்கு தெரிஞ்சவர் தான் என்ன இப்போக்கு அங்க எவனா போய் முருங்கை எடுத்துட்டு போய் இது பண்ணுவானா ஒரு இறுதி சடங்குல. அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் bro. அதெல்லாம் அது லூ- ரொம்ப தப்பு. லூசு பயலுக ரொம்ப தப்புது. பட் ஓகே நல்ல மனுஷன். ஒரு சாந்தரம் இன்டர்வியூக்கு இருக்கிறீங்க போகும்போது ப்ரோ. அப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தாரு. வந்துட்டு போனோன்னே அப்புறம் 2-3 தடவை பேசியிருக்கிறேன். பெருசா ரொம்ப டீட்டெயில்டா அவரோட பேசுனது இல்ல. அப்போ ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னேன். நின்னுட்டு காலை தொட்டு கும்பிட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆயிட்டு நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அப்படியே. அப்புறம் ஆம், நீ எப்பனா வா இங்க நான் கூட பேசணும் அப்படின்னாரு. ஐயா வர்றேங்கய்யா கண்டிப்பா வர்றேன் அப்படின்னேன். அது தெரியல அது டக்குன்னு கும்பிட மாட்டாங்களா என்னன்னு என்ன யோசிச்சாருன்னே தெரியல. பேசி சாந்தனு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மனிதர். ஆக்சுவலா போகணும். நான் என்னன்னா இந்த கூட்டத்துல போய் என்னத்த பண்றதுன்னு நமக்கு புரியல. எல்லாம் முன்னாடி எல்லாம் மினிஸ்டர்ஸ் அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் போய் அங்க போய் நின்னுட்டு எனக்கு என்னன்னா, இதுல போய் ஒரு லைம் லைட் தேடுறதுக்கு இந்த கேமரா பின்னாடி நிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சாந்தனுகிட்ட போய் மனசார பேசணும். எனக்கு வந்து அப்பா இறந்ததுக்கு பாலக்காட்ல ஷூட்டிங்ல இருந்தாப்படி. அ அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாரு. அவினாசி வந்தாரு சாந்தனு. அது நான் எப்பவுமே அத நெனச்சு பார்ப்பேன். எப்பவுமே நல்லதுக்கு போறோமோ இல்லையோ, துக்கத்துக்கு கரெக்ட்டா போயிரணும். அது ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் பயங்கரமா. அந்த 16 நாள் அப்படிங்கிறது நம்ம நெறையா சடங்குகள் நம்ம நெறைய கம்யூனிட்டீஸ்ல அந்த 16 நாள் அனுஷ்டிப்போம். அந்த 16 நாள் ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா, அ அந்த சொந்த பந்தங்கள் வந்து நம்மளைய சப்போர்ட் பண்றதுல அந்த துக்கம் வந்து கரைஞ்சிரும் அந்த 16 நாள்ல. கரைஞ்சிரும்னா நமக்கு வாழ்றதுக்கு தைரியம் வரும் அந்த 16 நாளு. ஆ ஸோ அதனால அ எப்பவுமே கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கூட போலின்னா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பட் ஒரு இளவாயிடுதுன்னா அவங்க கூப்பிட வேண்டியதில்ல. சொல்லாம போறது தான் பெஸ்ட் அது. ஸோ போய் சாந்தனுகிட்ட உட்காந்து ஒரு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் உட்காந்து மனசார பேசணும். நல்ல மனுஷன் சாந்தனு. மனசால ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆ அது பெருசா ஜெயிக்கணும். அவரு பெருசா ஜெயிப்பாரு. நிச்சயமா ஜெயிப்பாரு. அது ஜெயிக்க வைப்பார். பாக்யராஜ் ஐயா மேல போய் ஜெயிக்க வைப்பார். நிச்சயமா பண்ணுவார். ஆம், வேற என்ன இந்த
இந்த பள்ளி கல்வித்துறையா அவனை அவனை 100 கோடி அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா ப்ரோ. அதான் நான் கேட்க வந்தேன். ம். அட அரெஸ்ட் பண்ணோம்னா பாதி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு பாதி பேரை அரெஸ்ட் பண்ணோம்னா அவ்வளவு அயோக்கியன்னு இருக்கானுங்க. இடத்த அரெஸ்ட் விஜய் வந்து ப்ரோ இப்போ 6 தொகுதியில விஜய் ஜெயிக்குவாங்களா ப்ரோ? இப்போ 6 தொகுதி வைக்கிறாங்க பாத்தீங்களா? நிக்கிறாங்க பாத்தீங்களா விஜய்? உங்கள மாதிரி ஓட்டு இருக்கிறப்ப விஜய்க்கு என்ன ப்ரோ பிரச்சனை? பட் ஏதோ விஜய்க்கு பிரசாந்த் தானே ஓட்டு நீங்க போட்டான். ஒரே நிமிஷம் இந்த பாக்யராஜ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க அவரை பத்தி. ம். நீ கார்த்திக் கூட சொல்லிட்டு இருந்தாரு நம்ம வந்து எல்லாருமே நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம வந்து அவரோட பீக்குக்கு அப்புறம் தான் மேபி நம்ம எல்லாம் பிறந்திருப்போம். பட் நம்ம எல்லாருமே அந்த சின்ன வயசுல கேடிவில எல்லாம் நம்ம அப்ப அந்த சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி இந்த இதுல பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். அவர் நீயும் எவ்வளவு பாலு பெரிய ஆள்னா சான்ஸே இல்லை சொல்ல போனா. பாக்யராஜ் எவ்வளவு பெரிய ஆள்னு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன். உதயம்ல மொத்தம் 3 ஸ்கிரீன் நினைக்கிறப்போ இப்போ பிடிச்ச உதயம்ல 4 ஸ்கிரீனா அந்த 4 ஸ்கிரீன்ல 3 ஸ்கிரீன் ஒரு பாயிண்ட்ல பாக்யராஜோட 100 நாள் படங்கள் 3 ஸ்கிரீன்ல ஓடிச்சு. 3 ஸ்கிரீன்ல அதாவது அப்பப்போ ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல ரிலீஸ் ஆனதுல 3 படம் கண்டினியூஸா பாக்யராஜ் படம் 3மே ஹிட் ஆகி 3மே ஓடிட்டு இருக்குது. இது ஒரு பாயிண்ட் இருந்தது அவருடைய கேரியர்ல. அவர்ல எல்லா உச்சத்தையும் பார்த்தவர். ஆக்சுவலா ஐயா எம்ஜிஆரை வந்து சரியா அவர் வந்து எம்ஜிஆர் வந்து தன்னோட சுயநலத்துக்கு பெருசா பயன்படுத்திக்காத ஒரு சில மனிதர்களில் பாக்யராஜும் ஒருத்தர். உண்மையா சொல்லப்போனா பாக்யராஜ் அன்னைக்கு கேட்டிருந்தா எம்ஜிஆர் என்ன வேணாலும் தந்திருப்பார். எத்தனை கோடி வேணாலும் தந்திருப்பார் காசு. அவ்வளவு பிடிக்கும் பாக்யராஜ் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும். எம்ஜிஆர் கூட சும்மா கைத்தறியா சுத்திட்டு இருந்தவனுங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு 5000 கோடி 10,000 கோடி இருக்குது. என்ன ஆனா உண்மையான எம்ஜிஆர் என்னோட வாரிசுன்னு சொன்ன பாக்யராஜ் அவர் வந்து அதை பெருசா அதை யோசிச்சுக்கல. அப்படியெல்லாம் வாங்கணும் பண்ணணும்னா அவர் யோசிச்சுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆம், ஆம். அது என்ன உங்களுக்கு பிடிச்ச சொல்றது படம் எது பிரசாந்த்? எனக்கு ஐ திங்க் சின்ன வீடு அதெல்லாம் என்ன ஸ்கிரிப்டுங்க அதெல்லாம் சின்ன வீடெல்லாம் அதை பிரிச்சிருப்பாருங்க சிம்பிள் மேட்ருங்க அதெல்லாம் அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த இது முந்தானை முடிச்சு இது நம்ம ஆள் ரொம்ப இல்ல அதுல ஹியூமர் நல்லா இருக்கும். கோலம் ராசிக்குட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் ராகிங் பண்ண வருவான்ல, அவனை போய் விசாரிக்க சொன்னா இவர் போயிட்டு இந்த வேலை செய்யறதுக்கு நான் இங்க இருக்கேன், நீ வேற ஏரியால போய் அதெல்லாம் வந்து அல்டிமேட் ஹியூமர். ராசுக்குட்டி அப்புறம் அந்த இன்டர்போலினாலேயோ அந்த இது இருக்கும்ல அந்த லவ் பண்ணுவாங்கல்ல ரகு தாத்தா அதெல்லாம் என்ன படங்க அதெல்லாம் ருத்ரா படத்துல அந்த கார்த்திக் ப்ரோ கூட நீங்க அந்த காமெடி வேஷம் போட்டு கொண்டாடிக்க யோசிச்சு பாருங்க பெருசா டான்ஸ் ஆட தெரியாது ஹீரோக்கான எந்த லட்சணமும் கிடையாது அப்ப அன்னைக்கு மீட்டர்ல ஹீரோக்கான பயங்கரமான லட்சணமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது இன்னைக்கு தனுஷ் வந்து அன்னைக்கு பாக்யராஜ் ஆக்சுவலா ஹீரோனாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வெள்ளையா அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணும் அது சில அங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படி அப்படி அந்த மீட்டர்ல இருந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான சினிமா இப்பவே பிற்போக்கு தான் அப்ப பயங்கர பிற்போக்கு அதுக்குள்ள அதுக்கான எந்த அடையாளமே இல்லாம தன்னை தானே ஹீரோவாக்கி ஸ்கிரிப்ட்லயே ஹீரோவாக்கி ஜெயிச்சாரு என்ன ஐடியா என்ன மூளை வேலை செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த பழைய படம் எடுத்து பாருங்களேன் இவனுக்கு இந்த ஷார்ட் டிவிஷன்ல அந்த சிவாஜி கூட நடிச்சாரு அது நல்லா இருக்கும் படம் பேர் தெரியல சிவாஜி கூட தாவணி கவிங்களா அந்த படம் சூப்பரா இருக்கும் வினோத் ப்ரோ அவரோட அந்த பீரியட் அதாவது நீ சொல்றது அதாவது பாக்யராஜ் சாரோட ஒரு 80s to 95 நீங்க எந்த படம் வேணா எடுங்களேன் எடுத்து ஆக்சுவலா இவனுக்கு இப்போ மாடர்ன்ல இப்போ தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் எடுக்கிற நிறைய ரெஃபரன்சஸ் அவரோட படம் தான் 80% அவரோட படம் தான் டு பி ஆனஸ்ட் இந்த ஷார்ட் டிவிஷன்ங்கிறானு இல்ல இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து ரீஷூட் பண்றது ரொம்ப ஈஸி ப்ரோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க இன்னைக்கு ஒன்று யோசிச்சிங்கன்னா அதை அப்படியே ஷூட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்க மெமரி கார்டு தான் நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எடிட் பண்ணி அழிச்சிட்டு திருப்பி ஷூட் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் ப்ராசஸ் ஆர் மேக்ஸிமம் 2 மினிட் ப்ராசஸ்ங்க அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க ஃபிலிமுங்க நீங்க வந்து அளக்கணும் நீங்க ஃபிலிம் வந்து ஒரு அடி எச்சா பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த கமல் சார் வரைக்குமே இந்த படம்னா இத்தனை அடி ஃபிலிம் தான் தருவாங்க சப்ளை பண்ணுவாங்க அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரொடியூசர்ஸ்னால அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சினிமா இலக்கணம் அதுபடி எடுத்துட்டா பெஸ்ட் அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா ஃபிலிம் அப்பதான் மிச்சமாகும் அப்போ அந்த இடத்துல அந்த இலக்கணத்தெல்லாம் உடச்செறிஞ்சு ஒரு படத்தை வந்து எடுத்தா தான் அது சக்சஸ் ஆகும் இல்லைன்னா அது வந்து ஒரு 10 செகண்ட் ப்ராசஸ் ஆர் மேக்ஸிமம் 2 மினிட் ப்ராசஸ்ங்க அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க ஃபிலிம் வந்து ஒரு அடி எச்சா பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த கமல் சார் வரைக்குமே இந்த படம்னா இத்தனை அடி ஃபிலிம் தான் தருவாங்க சப்ளை பண்ணுவாங்க அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரொடியூசர்ஸ்னால அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சினிமா இலக்கணம் அதுபடி எடுத்துட்டா பெஸ்ட் அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா ஃபிலிம் அப்பதான் மிச்சமாகும் அப்போ அந்த இடத்துல அந்த இலக்கணத்தெல்லாம்
ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாருன்னா, என்ன விஷன்றது இருக்கணுங்க அவருக்கு. ஸோ அவருக்கு அதாவது நீங்க வந்து அந்த ஸ்டோரி டிஸ்கஷன்ல அப்பல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் முடிவு பண்ணா மட்டும் தான் நீங்க அந்த அவர் எடுத்தது வருங்க. அத எடுத்திருப்பாரு பாக்யராஜ் சார். இல்ல எனக்கு என்னன்னா, இந்த இது நம்மலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ம். பிராமணிக்கல் இத வந்து நீ பேசுற, டச் பண்றன்னா கூட, ம், ம், அதுல அவங்களோட ப்ளஸ்ஸையும் காமிச்சுட்டு, அதுல இருக்கிற ம், அத ஒரு செமையா பண்ணியிருப்பாருங்க. அவுட்ரைட் ம், பேஷிங்கா இருக்காது. ஆனா, அதுல ம், ஒரு கருத்த வந்து சமூக நீதின்னு நீ சொல்றத, ம். செமையா அத வந்து அவரோட ஸ்டைல் வந்து மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம அப்படி அது போறது வந்து அது ஒரு தனித்திறமை. வலிக்காம இல்ல சொல்லிருப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. ம். யாருக்கும் வலிக்காம இல்ல சொல்லிருப்பாரு. பொதுஜன இல்ல அது எல்லா ஜனங்களுமே பார்க்கலாம். அவரோட படம் வந்து இவங்க தான் என்ன புரட்சி பேசினாலும், அதை வந்து சினிமாவா பேசியிருப்பாரு. வெறும் புரட்சியா இருக்காது. ஆனா அது ஆனா சினிமாவா அதுல ஒரு இருக்காது. என்னன்னா ஹைலைட்னா, இது நம்ம ஆளுல வந்து டயலாக் ரைட்டர் வந்து பாலகுமாரன். ம், அவரே ஒரு ம், பிராமின் தான். ம், ம். அவர வச்சு எழுத விட்டு பிராமின வச்சு பிராமின் சட்டையர் பண்ணியிருப்பாரு ப்ரோ அதுல. அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க ப்ரோ. அன்னைக்கு இந்த மண்டை குடைச்சல்லாம் இல்ல ப்ரோ. இவ்ளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு எல்லாருமே எல்லார பத்தி சொல்லப்போனா அன்னைக்கு வந்து நெறைய சினிமா வந்து கொஞ்சம் அ இந்த விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 80ஸ், 90ஸ்லாம் வரும்போது ஃபார்வர்ட் ஆயிடுச்சுங்க சினிமா. ரொம்ப முற்போக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ. அந்த அந்த பீரியடுங்க. பாக்யராஜ் சார் அவரோட ஸ்டைலே தனி ப்ரோ. அது நீ அந்த அவரு இந்த தளபதி படத்துல கூடனா, ம். தளபதி படத்துல என்னன்னா, அந்த மணிரத்னம் இவரு வந்துட்டு அம் அந்த ரஜினி வந்துட்டு மம்முட்டி கிட்ட பேசுற ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். ம். மம்முட்டி கிட்ட வந்துட்டு அரவிந்த் சாமி வந்து என் தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ம். சீக்வென்ஸ் வந்து பாக்யராஜ் வந்து படம் படுத்து போனதுக்கு அப்புறம் சொன்னாராம். ம். இந்த சீக்வென்ஸ் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவர் வந்து ரஜினி வந்துட்டு ஏன்டா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? ஏன் அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ற? உங்களுக்கு யாருக்கு இருக்கா யாருக்கான்னு மம்முட்டி கேட்டுட்டே இருப்பாரு இவர்கிட்ட, ம். ரஜினி கிட்ட. அப்ப ரஜினி என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஏன்னா அவன் தம்பி அப்படின்னு அங்கேயே சஸ்பென்ஸ் உடைச்சிருவாரு. ம். உடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரஜினி வந்துட்டு டைரக்டா இவர் அரவிந்த் சாமி பார்க்க போவாரு. ம். அது பாக்யராஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே வந்து இப்படி வச்சிருக்க கூடாது நீங்க. ம். அந்த இடத்துல என்னன்னா, நீங்க வந்துட்டு தம்பின்னு வந்து அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் தானே மெயினா தானே இந்த தளபதி படத்துல கொண்டு போறீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, மம்முட்டி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இது தம்பியான்னு கேட்டா கூட தம்பிக்கிட்ட மம்முட்டி கிட்ட ஓப்பன் பண்ணக்கூடாது. தம்பின்னு ஓப்பன் பண்ணாம டைரக்டா மம்முட்டி ஒரு ஆர்டர் போட்டா உன் தம்பியை போய் கொல்லுன்னு ஆர்டர் போட்டா டைரக்டா கொல்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வேற யார் மூலமாவது தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மம்முட்டி போய் தடுக்கிற மாதிரி அது மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஏன்னா வந்து மகாபாரதத்துல இதாதாங்க ட்விஸ்ட். அவன் இறந்து போன பிறகுதானே அர்ஜுனனுக்கு துரியோதனனுக்கு தெரியும். கர்ணன் செத்து போன பிறகுதான் துரியோதனனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தம்பி அண்ணன்ட்டு அந்த பாயிண்ட சொல்லியிருக்காப்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இல்லம்மா. அதான் இல்ல ஸ்கிரீன் பிளே மகாபாரதம் தான். மகாபாரத், ராமாயணத்தையும் ஒழுங்கா படிச்சாலே போதுங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம். அங்கிருந்து எடுத்துக்கலாம். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதான் அவரு சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி பாத்தீங்கன்னா, நம்ம மகாபாரதத்துல கர்ணன் செத்து போன பிறகுதான் துரியோதனனுக்கு தெரியும் அவங்க அவங்க பாண்டவர்கள் அவங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு தம்பி பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே சொல்லியிருப்பாராம். நீ இந்த இடத்துல இப்படி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் தான் மணிரத்னமே அது வந்து ஆமா இது இப்படி வச்சிருந்தா இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல இது பண்ணாங்க. பட் இப்ப பாக்யராஜ் சார்லாம் இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் இல்ல அது மாதிரி இது இது அது ரிலேட்டடா அசோசியேட்டடா இருந்தாரா? ஏன்னா இவ்வளோ இருந்தாரு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அந்த அதுல சில பதவிகள்லாம் வகிச்சாருன்னு நினைக்கிறேங்க. அவரோட பீரியட்ல நிறைய பதவிகள் வகிச்சாருன்னு நினைக்கிறேங்க. பட் அதான் சொல்றேன், எம்ஜிஆர் க்ளோஸா இருந்து பெருசா பயங்கரமா சம்பாதிக்காத ஒரு சில ஆட்கள்ல பாக்யராஜ் சார் ஒரு முக்கியமான ஆளுங்க. அதான் நான் தலைவர் கூட சொல்லியிருப்பாரு ஸ்டேஜ்ல. பாக்யராஜ் சார் வந்துட்டு காப்பி ரைட்ஸ் எல்லாம் கரெக்டா கிளைம் பண்ணி வாங்கியிருந்தாருனாவே இதுல பாய்ஸ் கார்டன்லயா இல்ல இது சொல்லுவாரு இங்க பல பங்களா வாங்கி போட்டுருக்கலாம். நீங்க வேறுங்க எம்ஜிஆருக்கு சும்மா அல்லக்கையா இருந்தவன்லாம் 10,000 கோடி வச்சிருக்கானுங்க. நீங்க வேற அதாவது நீங்க அவரு எடுத்து கொடுத்துருவாருங்க தலைவர். இவரும் கட்சி ஆரம்பிச்சாருலனா ஏதோ எம்ஜிஆர் முன்னேற்ற கழகமா புரட்சி ஏதோ சம்திங் ஆரம்பிச்சாரு. அது ஒர்க் ஆகல. கட்சி சினிமா அரசியல் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாதுங்க. அரசியல் ரொம்ப சில பேருக்கு தான் ஒர்க் ஆகும். இப்பவே நம்ம சமகாலத்திலேயே பார்க்குறோம். கமல்ஹாசனுக்கு அரசியல் ஒர்க் ஆகல. ஆனா விஜயனுக்கு ஒர்க் ஆகுது. அது நீங்க சில பேருக்கு தான் ஒர்க் ஆகும். நாம் நினைச்சிருவோம் இவங்க வந்தா ஜெயிச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அரசியல் சிலதுக்கு ஒர்க் ஆகும், சிலதுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னு நமக்கு தெரியாது. அது மக்களோட மூட் அது. நம்ம சொல்லவே முடியாது. பட் ஓகே. எங்க இருந்தாலும் பாக்யராஜ் சார் வந்து
மேபி நிறைய சொல்றாங்க வேற உலகத்துக்கு போவாங்க. இருக்கலே கஷ்டமே வந்து பூமி தானா. இங்கிருந்து எஸ்கேப் போயிட்டா மேல நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க இருந்தாலும் அவரு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கட்டும். சொக்கத்தங்கம் அவரு தானே? சொக்கத்தங்கம் ஆமா அவரோட படம் ஆமா 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 அவர்தான் விஜயகாந்த்க்கு ஒரு நல்ல படம் ம் நடிச்சிருக்காரு. அது அவர் 25th ஃபிலிம். ம். அதே மாதிரி பாக்யராஜ் ஒரு இப்ப மூவி ராய் படத்துல நடிக்கிறார் பிரசாந்த். ஏங்க யாரோ ட்வீட் பண்ணாங்க. அமிதாப் பச்சனுக்கு பண்ணியிருக்காருங்க. அமிதாப் பிரசாந்த் bro. பச்சனுக்கு ஆமா பண்ணியிருக்காரு. ஆமா அதுவுமே இப்பதான் நியூஸ் பார்த்தேன். அமிதாப் ம். பச்சனுக்கு ஒரு படம் பண்ணிருக்கிறாரு. ஏ அதுவுமே அவர் கமல் ஆக்ரேட்டர். நடிச்ச படம் தான் நினைக்கிறேன். அவர் கமல் படிச்ச பிரசாந்த் படத்தை பிரசாந்த் அங்க வந்து டப்பிங் மாதிரி பண்ணிருக்காரு. அவர் அன்னைக்கு இருந்த ஃப்ளோல அவர் டைரக்டராகவே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷனு, பாக்கியான ஒரு இது பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அது ஞாபகம் இருக்கா? அது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள சயின்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கும். அது பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பண்ணியிருக்காருங்க. பாக்யராஜ் சார் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அவர் ஃபிலிம் மேக்கராகவே இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் சொன்ன மாதிரி அதுக்கான காப்பிரைட்டை போட்டு வச்சிருந்தாருனாரு குறைஞ்சது ஒரு 5000 கோடி ரூபா கையில் இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 10 மணி நேரத்துக்கு சமம். அதான் உண்மை. பாக்யராஜுங்கிறவர் ஒரு 10 மணி நேரத்துனா 5 சங்கர் அப்படி போடலாம். அதுக்கு சமம். நீங்கள் அவரோட பழைய படங்கள் யாராவது இருந்ததுன்னா சும்மா எடுத்து ஒரு நாள் ஒரு 2-3 படம் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கேமரா மூவ்மெண்ட்லேருந்து கட்லேருந்து டயலாக் டெலிவரியிலேருந்து ஒவ்வொன்றும் யாராவது ஒருத்தர் படம் எடுக்கணும்னு நினைச்சா அவரோட சார் 2-3 ஒரு படம் பார்த்தா படத்துல போதும். இல்ல ஒரு படத்துல குளத்துல போயிட்டு காசு எடுப்பாருல்ல, ம் அதுல ம் ராதிகாவும் பொய் இருப்பாங்கன்னு சாட்சி பொய் நினைக்கிறேன். சாட்சி ம் அந்த படம் அவரே டைரக்ட் பண்ண படம் தானே அது? ஆமா 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 அவர் இதுவும். ரெண்டு இல்லை பேருமே காசு எடுப்பாங்க. அதுல ராதிகாவும் காசு எடுப்பாங்க குளத்துல, இவரும் காசு எடுப்பாரு. ஆமாங்க. அந்த படம்லாம் வேற லெவல்ல இருக்கும். இல்லை அதெல்லாம் பழைய படம் தான். 90% படங்கள் அவரே தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் ப்ரோ. மோஸ்ட்லி அவரே தான் ஆமா டைரக்ட் ஆமா பண்ணியிருப்பாரு. அது பொய் சாட்சி நினைக்கிறேன் அந்த படம் பேரு. ஓகே ஓகே. அந்த இல்ல இல்ல பவுனு தான் ஒரு படம் இருக்கும். ஆமா அதெல்லாம் அற்புதமா இருக்கும். அது அப்புறம் இந்த தாவணி கனவுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இது மௌன கீதங்கள், ம் 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 அந்த டேடி டேடி ஓ மை அவர் டேடின்னு ஒரு பாட்டு மூவிஸ் வரும். மூவிஸ் ம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே போர் அடிக்குதுன்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு யூனிக்கா இருக்கும். எந்த படத்தையுமே மிஸ் பண்ணவே முடியாது. பார்த்தாலே அது தனியா தெரியும். சின்னதா மாறுங்க, ஆனா யுனிக்கா இருக்கும். பெரிய மாற்றம் இருக்காது. சின்னதா மாத்துவாரு. இன்னொன்னுங்க, ப்ரொடக்ஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணணும்னு கத்து வந்திருப்பாருங்க. ஒரு கிராமமா ஒரு இடத்துக்கு போனாருன்னா அப்படியே ஃபுல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான். அதே மாதிரினா அந்த லேடிஸ் இஷ்யூ இந்த ஆபாசம் அந்த லிமிட்டை தாண்டவும் மாட்டாரு. அந்த நூல் அந்த இதுலயும் மெயின்டைன் அந்த பண்ணுவாரு. அதாவது கிளாமர்னு ஒரு டேர்ம் அவர் தான் கொண்டு வந்தார். அதாவது அது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கவே இருக்காது. அது 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 வந்து ரொம்ப சூப்பரா இவங்க அந்த ஐ திங்க் சோபனாவா அவங்க சோபனா அது அது என்ன படம் அந்த இது wife நம்மால ஆ இருக்கும். இது நம்மலாம் அது அவ்வளவு ரவுஸா இருக்கும். ஆனா ஐரு அதுக்கு விட்டு நீங்க வந்து படம் பாத்தீங்கன்னா படம் நடிச்சிருப்பாங்களா தானே? அதான். ஆனா அது அவ்வளோ ஆனா வந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆபாசம் இருக்கவே இருக்காது. அத கொண்டுட்டே வர மாட்டாரு. ஆனா ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். அது ஒரு மாரி ஒண்ணு 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 ஒரு மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மாரி நக்கலா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதாங்க அவருக்கு டான்ஸே ஆடத் தெரியாதுங்க. பட் ஹூ கேர்ஸ்? பாக்யராஜ் டான்ஸ்ன்னே ஒண்ண கொண்டு வந்தாப்படி ஆளு. அதுக்கு அது ஒரு ட்ரெண்டே கொண்டு வந்தாரு. பாக்யராஜ் டான்ஸ்ன்னே ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தாரு. அவ்வளோ பெரிய சோடா புட்டி கண்ணாடி, ஆள் ஒண்ணும் பெருசா பயங்கர கிளாமரான ஆள்லாம் கிடையாது. ஆனா, ஹீரோவா அப்படி பக்காவா நிப்பாரு. கரெக்ட். அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த இது நம்மால படத்துக்கு மியூசிக்லாம் போட்டிருக்காரு. மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காரு அவரு. ஆக்சுவலா அந்த காலத்து எஸ்.ஜே. சூர்யா அவரு. அது அப்படிதான் சொல்லணும். சிவகில்லா சுத்திரம்லாம் என்ன படம் ஜி பாத்துருங்க. நான் எல்லாமே பார்த்துருக்கேங்க. நான் என்னன்னா பேர்கள்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க எனக்கு டைட்டில். எனக்கு நான் அவரோட சிகப்பு மனிதல கூட அந்த கேமியோ நல்லா இருக்கும். ஆமா நான் எல்லாம் அவரு படம் பார்க்காம எவனா ஒருத்தன் வளர்ந்துருப்பானா என்ன? எல்லா படமும் பார்த்துருக்கேன். எந்தெந்த பேர்கள் வந்து என்னால அட்டாச் பண்ண முடியல. திருப்பி ரிப்பீட்டா நான் பார்க்கல. ஒவ்வொரு படம் மேபி ஒரு 5 தடவை பார்த்துருப்பேன். ராஸ்குட்டி எல்லாம் எத்தனை தடவை? ராசுகுட்டிலாம் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த இவங்க கூட அம்பிகா சிஸ்டர் அவங்க கூட வர அந்த ஹீரோயின் கூட வர சீன்ஸ் எல்லாம்
அந்த ஆபாசமும் தாண்டாது. கரெக்ட்டா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாரி, ஆனா வந்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். அது இல்லங்க, மாரிலாம் அவருக்கு அந்த மீட்டர் புரிஞ்சு வச்சிருந்தாருங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு டிண்ட் ஆஃப் கிளாமர் தேவைப்பட்டுச்சு தியேட்ரிக்கலுக்கு. அந்த உள்ள வர்றதுக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பச்சையா ஆபாசம் இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த அளவுக்குலாம் நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்க்குறது கேடிவில மக எடிட்டட் வெர்ஷன். அதோட தியேட்ரிக்கல் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டமேனிக்கு இந்த ரேப் சீன வச்சே பல படங்கள் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அந்த மௌன கீதங்கள்னு படத்துல சரிதா ஹீரோயின் நெனைக்கிறேன். சரிதா ஹீரோயின். இன்னும் அவங்க தான் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப்க்கு தெரியாம ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் தான் இன்னொரு லேடி. அவங்க வந்து விடோவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ இன்சூரன்ஸ் வாங்கி குடுக்குறதுக்கு ஒய்ஃப் சொல்லி தான் ஹெல்ப்புக்கு போயிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவங்க கூட இதாயிரும். சம்பவம் ஆயிரும். அத வந்து சொல்லாம ஒய்ஃப் கிட்ட மறைச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு இடத்துல பொய் சொல்ல மறைக்க முடியாம திடீர்னு ஒய்ஃப் கிட்ட ஓப்பன் பண்ணிருவாரு அத. அதுலதான் 2 பேத்துக்குள்ள அந்த படத்துல ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனை வரும். அதெல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. கடைசி வரைக்கும் 2 பேரும் அதை யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம்ல இன்னைக்கு 2026ல பெரிய மாடர்ன் சினிமான்னு எடுத்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அதாங்க அது சில கலைஞர்கள் என்னன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு பண்ண வேண்டியத 10 வருஷத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சுருவாங்க. அந்த கேட்டகரி தான் பாக்யராஜ் சார். அவர் ஒரு பாயிண்ட்ல அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அவர் பண்ணாத விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் மேபி சலிப்படைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்குலாம். அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப இருக்க படத்தையும் பார்த்துட்டுனா அதுல இன்புட் கொடுப்பாராம். அப்ப சொல்லிட்டு போறான். ஸ்கிரீன் இதை வந்து இந்த இடத்துல இந்த சீனை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இப்ப 2-3 சின்ன புதுசா யங் டைரக்டர்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல அதுவே ஒரு பாயிண்ட்ல என்னாச்சுன்னா பிரதர், இவனுங்க வழக்கமா இவனுக்கு ஒண்ணு கிளப்பி விடுவானுங்கல்ல. ஒரு பாயிண்ட்ல வந்து சாந்தனோட எல்லா படம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம், ஏன்னா சாந்தனுக்கு நிறைய படங்கள் போச்சு. சுப்பிரமணியபுரம் வந்து நிறைய பெரிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இவர் தான் அன்னைக்கு கதை கேட்டாரு. அதனால வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து களவாணி கூட இல்ல ப்ரோ. கலவி நிறைய இருக்கு ப்ரோ. அப்படி நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் சாந்தனு இருந்துட்டு இல்லை பரவாயில்ல, நானே என் படத்தை எல்லாம் வந்து நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து இது பண்ணாரு. அது அப்படி கிடையாதுங்க. சினிமால அன்னைக்கு டைம் ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் அதை அப்படி சொல்ல முடியாதுங்க நம்ம. அவர்னால போச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஆணவமான ஆளும் கிடையாதுங்க அவரு. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஸ்கிரீன் பிளே இவ்வளவு சூப்பரா பண்ணணும்னா ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது, அவரை சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வரா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் பிளே இவ்வளவு சூப்பரா பண்ண முடியும். அவர் வந்து கோயம்புத்தூர் ஈரோட்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல நடந்தது, எதிர் வீட்டுல நடந்தது, அவர் பசங்க கூட சுத்துனது, நம்ம பார்வைதான் ப்ரோ. நம்ம பார்வைதான் ஸ்கிரீன் பிளே ப்ரோ. இப்போ ஒரு சம்பவம் எடுக்கிறோம், அதை நாம எப்படி பாக்குறோம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்கிரீன் பிளேவோட ஆதாரம் வந்து அதுதான். ஸோ அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே போட்டோகிராஃபர் வந்து நீங்க 4 போட்டோகிராஃபரை ஒரே சீன்ல ஒரே பீச்சில் விடுங்க, மெரினா பீச்ல 4 போட்டோகிராஃபர் டெப்த் இருக்கிறவங்க கொண்டு வர போட்டோ சுத்தமா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவர் வந்து அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தாரு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு பாக்யராஜ் சாருக்கு வந்து பயங்கர டீம் அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரியான டீமுங்க அது. ஏங்க நீங்க வெறும் படமா இல்லைங்க, ஷார்ட் டிவிஷனா எடுத்துக்கங்க, நீங்க லைட்டிங்கா, நீங்க கலரா, எல்லாமே செம்மையா இருக்குங்க. படம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க. அவ்வளவு ஹிந்தில அனில் கபூர் இவரை வச்சுதானே வாழ்ந்தாரு. அனில் கபூர் இவரோட படத்தை தான் ரீமேக் பண்ணிட்டே இருந்தாரு. அதாங்க சொல்றேன். அவர் ரஜினி சார் அதுக்கு தான் சொன்ன அப்படி என்னன்னா, இவருக்கு வந்து பொழைக்க தெரியல. பாக்யராஜ் சாருக்கு வந்து என்னன்னா இந்த ரைட்ஸ் இதெல்லாம் தெரியல. இப்ப மணிரத்னம் சார்லாம் அதுல தெளிவாயிட்டாரு. அவர்லாம் வந்து எப்படின்னா அந்த ஐ திங்க் இஸ் அன் MBA ஐ திங்க் மணிரத்னம் சார். அதனால வந்து என்னன்னா அவரோட கிரியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டர்ன் பண்ணி காப்பரேட் பண்ணி அதில் ரெவன்யூ பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அன்னைக்கே உள்ள வர்றப்பவே அவங்க பண்ணிட்டு தான் வந்தாங்க. பாக்யராஜ் சார் அதெல்லாம் பண்ணல. அட போங்கடா அப்படின்ட்டு வந்து அவர் பாட்டுக்கு ஒரு கலைஞராக வாழ்ந்துட்டார். ஸோ அவரோட 10% அச்சீவ்மெண்ட் பண்ணவன்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்கான். ஸோ இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, சிவன் மேல கங்கா இருக்கிற இதுல அங்க போய் சின்ன வீடுன்னு போடுறதெல்லாம் இன்னைக்கெல்லாம் எடுக்க முடியும்? இவனுங்களா இன்னைக்கு அவ்வளவுதான் பிஜேபி காரனு ஓம் காளி ஜெய் காளின்னு வந்து ஒண்ணும் பக்கத்திலே எவ்வளவு தைரியம் இருக்கணும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அந்த கங்கா சீனோட முடிஞ்சது பிரதர். அதான் அவரோட வாழ்க்கையோட கடைசி படமா தான் இருந்திருக்கு. ஆடான்னு ஆடி இருப்பானுங்க. ப்ரோ
ப்ரோ பிரசாந்த் ப்ரோ அவர் முடிஞ்சது இருந்தது எல்லாம் ஓகே ப்ரோ. படம் முடிஞ்சது எதுக்கு பேசணும்? நடக்கிறத நம்ம எதனா பேசலாமா ப்ரோ? ஒரு சின்ன வேண்டுகோளா கேட்குறேன். யார் கேக்குறீங்க? நான் இது HR ஃபோர்ஸஸ் கேட்குறேன். தலைவா என்னன்னா தலைவா ஒரு ஆ விஷயம் என்னன்னா, இப்போ சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு நாள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. நம்ம அப்பா ஒரு நாள் இறந்துடுறாரு. ஏன்னா உங்க குடும்பத்திலே இல்ல ஒரு லாஸ் ஆயிடுது. என் குடும்பத்துல ஒரு லாஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ. அப்ப நீங்க வந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. புரியுது. நான் அப்ப என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஆ. ரொம்ப ஃபீட்பேக் அடிக்குதுங்க. சவுண்ட் அடிக்குது. மியூட் பண்றீங்களா? என்னன்னு பாருங்க. கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. என்ன மேட்டர்னா, அது ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு சினிமாக்காரனா பிரதர், அது ஒரு ஜஸ்ட் ஒரு கடமைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு பேசிக் டியூட்டின்னு நினைக்கிறேன். சினிமாக்காரன்னு விட்டுருங்க. மனுஷனா சொல்றேன். இப்போ நீங்க இருக்கீங்க பிரதர். சினிமாக்காரனே விட்டுருங்கண்ணா. சினிமாக்காரனும் வேணாம், அது வேணாம். சினிமா ரசிகராவே அவர் ரசிகரா. படம் பார்க்காம கரெக்ட். வந்திருக்குமா? ரசிகரா. ரொம்ப மிஸ் பண்றேன்னா இவரை சீரியஸா வந்து தாங்கிக்கவே முடியல. உண்மையிலேயே என்னன்னா வந்துட்டு மிஸ் பண்றதுல ஹெச்ஆர் கஷ்டப்படும் போதுல சிரிக்க வச்சவரு. அதான் ஹெச்ஆர் ப்ரோ. என்னன்னா ஹெச்ஆர் ப்ரோ, இப்போ அது நம்ம பண்றதுனால தான் நம்ம மனிதர்கள் பிரதர். இப்போ நாளைக்கு உங்க வீட்லயும் ஒரு ரொம்ப இழப்பு, பேசிக் கர்டசி ப்ரோ. அதான் இப்போ உங்க வீட்ல ஒரு இழப்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எங்கிட்ட சொல்றீங்க. நான் உடனே கார்த்திகிட்ட, ச்சீ இதெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க, வாங்க அடுத்த டாபிக் போலாம்னா, அதுக்கு கேடுகெட்ட கேவலமான அது ஒரு இல்ல புத்தி நான் பிரதர் நீங்க அது. இல்ல எனக்கு புரியுது நீங்க எதை பத்தி எனக்கு சொல்ல இல்ல வரீங்க. நீங்க சொல்ற விஷயம் புரியுது இல்ல பிரதர். இல்ல ஆனா நான் வந்து உங்களை தப்பா மீன் பண்ணல. ஐ அம் சேச்சே லைக் நானும் நீங்க உங்களை சொல்றதை தப்பா எனக்கு மீன் நான் பண்ணல. 100% நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா லைக் ஐ எம் மோர் இன்டு லைக் ஐ எம் நாட் இன்டு லைக் என்ன சொல்றது, நான் இதுல இல்ல லைக் சினிமா பத்தி எனக்கு இதுல. ஏன்னா வந்து எங்க பெரியப்பா தான் வந்துட்டு லைக் இந்த நீங்க சொன்னீங்களா அவரோட இது அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்ட்டு. ஹி பர்சனலி கான் அண்ட் saw him. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா லைக் இதை பத்தி வந்துட்டு லைக் முன்னாடியே பேசியிருக்கணும். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. என்னன்னா இப்போ வந்துட்டு நடுவில் எல்லாருமே வந்து ஆக்சுவலி நடுவில் ஒரு பூம் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நடுவில் வந்து ஸ்க்ரீன் பிளேயோட கிங் மேக்கர், மாடர்ன் ஸ்க்ரீன் பிளேயோட கிங் பின் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அப்போ வந்து யாரும் அதை பாராட்டல. உண்மை இல்ல என்னன்னா அப்போ நீங்க யாருமே பாராட்டல. நீங்க ஒரு விஷயம் இல்ல ப்ரோ. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. டாக்டர்னு பேர் டாக்டர் படிச்சிருக்கீங்களா? டாக்டர் சும்மா வச்சிருக்கீங்களா முன்னாடி? தல நான் டாக்டர் தான் தல. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஓகே உட்காந்து ஒருத்தருக்கு நான் இல்ல ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ என்ன ஹெச்ஆர் ஏஜ் உங்களுக்கு? ரொம்ப எனக்கு என்னடா 26. எல்லாத்தையுமே இல்ல கரெக்டா ராங்கா பாக்குறீங்க எல்லாத்தையும். இல்ல என்னன்னா ஹெச்ஆர் அது பாக்கியராஜ் வந்து ஸ்கிரீன் பிளேயோட கிங்னு இன்னைக்கு சொல்லலைங்க. எப்பவுமே நாங்க எப்பாவது ஏதாவது ஒரு டாபிக் வரும்போது படங்கள் வரும்போது தானே சொன்னாங்க. அவர் சம்பந்தமா ஏதாவது பேசும்போது நாங்க நிறைய தடவை பாக்கியராஜ் சாரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். சொல்லப்போனா ஒரு தடவை கூட எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் சாரை பத்தி இங்கேயும் சரி எங்கேயுமே சரி நெகட்டிவா பேசுனதே இல்லை. ஏன்னா அவர் நெகட்டிவா எதுவுமே பண்ணதில்லை. நவ் இன்னைக்கு வந்து என்னன்னா அவரு இறந்திருக்காரு. அவர் இல்ல இங்க. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் டுடே இஸ் ஒரு ட்ரிபியூட் குடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து என்னன்னா, நாங்க அதான் சொல்றேன். சினிமா விட்டுருங்க. நாங்க ரசிகரா சொல்றேன் நான். ரசிகரா உட்கார்ந்து பேசுறோம். புரியுது. இத வந்து நான் உங்களுக்கும் அதே தான் பண்ணுவேன் பிரசாந்த் ஒரே நிமிஷம். அவர் என்னன்னு சொல்ல வர்றாருன்னா, அந்த டைம்ல யாரும் கொண்டாடலன்னு சொல்றீங்களா? அந்த டைம்ல நல்லா கொண்டாடினாங்க. எம்ஜிஆர்ல விழாவே எடுத்தாருங்க. எம்ஜிஆர்லாம் வந்து அதாங்க எம்ஜிஆர் வந்து இவர் கலை உலக வாரிசுன்னு தான் சொன்னாரு. அப்படின்னு விழா எடுத்தாரு. நீங்க டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டைம்ல யாரும் கொண்டாடலன்னு கொஞ்ச நாளைக்கு நினைக்கிறீங்க. முன்னாடி எடுத்தாங்களே ரஜினி சார் எல்லாம் வந்தாரு. கிட்டத்தட்ட வந்து அவரை பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயும் கொண்டாடினாங்க. பெரிய ஹிட்டுங்க. அவர் படமா hit ஆச்சு பாக்கியராஜ் சார். நான் படம் இல்லைன்னு வருது சொல்லல. அப்படின்னா அவர் ஒர்க்ஸை பத்தி தனியா ரஜினி யாரும் பேசல. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல டாக்டர், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. நீங்க பாத்தீங்களா கவனிச்சீங்களான்னு தெரியல. நீங்க ஒருவேளை இந்த விஜய் அஜித் ஏராக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு அது பெருசா அதை பார்க்கல, நம்ம கவனிக்கலன்னு ஐ நினைக்கிறேன். எம் சீரியஸ்லி இன்டு ஓல்ட் மூவிஸ். அவர்லாம் எனக்கு பேர் தான் தெரியாதே தவிர இது ஓல்ட் மூவிஸ். அதெல்லாம் ப்ரோ, அவர்லாம் அப்போ பயங்கர பீக்கு ப்ரோ. பாக்கியராஜ்லாம் வந்து பாக்கியராஜ் படம் வருதுனால தியேட்டர்காரங்க அதை சூஸ் பண்ணாங்க. ரஜினி படம், கமல் படம், பாக்கியராஜ் படம் வருதுன்னா ரொம்ப குறைஞ்ச ரொம்ப முதலீடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட காஸ்டியூம் வந்து அப்ப பெரிய ட்ரெஸ்ங்க. பிரதர் பெல் பாட்டம், பெரிய காலர் போடுற குறைந்த ஷர்ட் அதெல்லாம். அதாவது எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு செல்வராஜ்னு சொல்லி பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. பாக்கியராஜ் கம்பெனிக்கு படம் அந்த பூர்ணிமா இது அவரு பூர்ணிமா என்டர்பிரைஸா கம்பெனி பேர் சம்திங் ஏதோ வரும் அவருக்கு. சரி, சாந்தனு ப்ரொடக்ஷன் சார் 2-3 வச்சிருந்தாரு. அதுல எந்த படம் எடுத்தாலும் இவர் தான் வாங்குவாரு. பாக்கியராஜ் படம் வாங்கியே கோடி சம்பாதிச்சிட்டாரு. அவரை பழைய தியேட்டர்லயும் அவர் படத்தை தான் ரிப்பீட்டடா போடுவாங்க. நீங்க எப்படி அப்புறம் இன்னொன்னு பாக்யராஜ் சார் மாதிரியே 100 ஆக்டர் வந்து அதே மாதிரி
கேரக்டர் அதே மாதிரி அதிகமா கண்ணாடி ஃபெயிலியர்ஸ் இருக்காதுங்க. பாக்யராஜ் படத்துல வந்து ஃபெயிலியரே இருக்காது அதிகமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி, கமல் மத்த ஹீரோஸ் கூட என்னன்னா நீங்க போய் பிட் பண்ணி வாங்கிருவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா இதாகும்ல. அவர் படம் ஃபிளாப்பே இருக்காது. ரொம்ப நீங்க தேடி இருக்கணும் அவர் படங்கள் ஃபிளாப் ஆன ஏன்னா படங்கள். அவருதான் ஆனா ஃபிளாப் ஆன படமே நல்லா இருக்கும்ண்ணே. ஆக்சுவலா வந்துட்டு இல்ல ஃபிளாப் ஆன படமே சூப்பரா ஆமா இருக்கும். ஞானப்பழம்னு ஒரு வேட்டியை படம் இருக்கும். மடிச்சு கட்டி ஃபிளாப் ஆன படம் தான் ஃபிளாப்னு நல்லா இருக்கும். சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அதுதாங்க அவரு என்னன்னா எழுத்தாளருங்க, பயங்கரமான எழுத்தாளரு. அதனால நீங்க வர்ற ஸ்கூல் அப்படி பயங்கரமான ஸ்கூல். ஆக்சுவலா வேட்டையை மடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஓடல இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு ஆனா படம் நல்லா இருக்குங்க. படம் அவர் சூப்பரா இருக்கும். தன்னைத்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூமிலியேட் பண்ணிக்கிற மாதிரி ஏங்க பண்ணிட்டு பண்ற ஒரு ஃபிளாப் கேரக்டர் படத்தோட எல்லாம் பயங்கரமா நல்லா அதாவது இருக்கும். இன்னைக்கு இந்த வருஷம் வந்த ஃபிளாப் படத்தோட டைட்டிலே நம்ம மறந்துடுறோம். அப்ப அன்னைக்கு வந்த ஃபிளாப் படத்தோட டைட்டில் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னா அந்த படம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதுதான் ஒரு படத்தை எதுக்கு குறை சொல்ல ப்ரோ முடியாது. அதே மாதிரி ஒரு கரெக்டா படமும் குறை சொல்ல ஸ்டோரி முடியாது. ஸ்கிரீன் அது பிளே ஒரு போடுவார் பெரிய ப்ரோ. அந்த விஷயம். டைட்டில் கார்டு அதான் ப்ரோ. இப்போ பாக்யராஜ் சார்ல என்னன்னா அந்த ஃப்ளோல இருந்து அது சில டைம் அந்த சினிமா ஃப்ளோ நிறைய பேர்த்துக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும் ப்ரோ. சில பேர்த்துக்கு அந்த ஃப்ளோ சில டைம் கட் ஆயிரும். அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அவருக்கு. பட் ஆனா ஃபார் த மேன் ஹீஸ் ஐ திங்க் எக்கச்சக்கமா ஹி ஹஸ் அச்சீவ்ட் இன் லைஃப்ங்க. ஆனா இப்பயும் அவர் வந்து இப்ப இருக்க படத்துக்கு ஸ்கிரீன் பிளே சொல்லுவாரு. என்னன்னா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அவருக்கு வந்து அந்த அந்த அவர் வாழ்ந்த இல்ல ப்ரோ, காலத்தும் அது இல்ல ப்ரோ. நான் இங்க சொல்லட்டுங்களா, இன்னைக்கு இருக்கிற சினிமா மண்டைகளுக்கு அவரை அப்ரோச் பண்ண தெரியல டு பி ஆனஸ்ட். இன்னைக்கு அதான் பிரச்சனை. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர். இதுல வந்து இங்க சினிமாக்காரன் இருக்கிறான்னா ஒரு 100 பேர்ல ஒரு 15 பேருக்கு தான் விஷயமே தெரியுங்க. மத்தெல்லாம் அதான் ஏன்னா அதான் அந்த 15 பேர் தான் ரைட்டர் பிரதர். ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாக்கியராஜ் சாரோட அருமை எழுதுறவங்க அத்தனை பேர்த்துக்குமே பாக்கியராஜ் சார் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டோரிக்குன்னு ஒரு அசோசியேஷன் எல்லாருமே அவரை தான் நம்பிதாங்க ப்ரோ. ஆமாண்ணா இது வேற சொல்லுவாங்க. இந்த கதை அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கும்போது அந்த கதை திரட்டெல்லாம் கரெக்டா இது பண்ணி நியாயமா பேசுவாராம். ஆமா நீங்க அது அவரு எப்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தில யோசிக்கவே மாட்டாரு. அவர் சரின்னா பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு யோசிக்கவே மாட்டாராம். இல்ல அது ரொம்ப இல்ல ப்ரோ. விஜய் சாரோட சர்க்கார் படமானா ஏதோ ஒரு படம் கூட ஏதோ பெரிய பெரிய பஞ்சாயத்து அவர் தான் சால்வ் பண்ணி வச்சாருங்க. கத்தி படம் அது அவர்தான் இல்ல. அது என்னன்னா அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே பத்தி என்ன தெரியும்னு கேட்டா உட்கார்றான்ருவாரு. அவருக்கும் முருகதாசன் சண்டே வந்துருச்சு. ஆமாமா நீங்க அது பிரச்சனைங்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு அவரு. அது வந்து ஒரே மாதிரி கத்தி படத்துல முருகதாஸ் அங்கதான் டவுன்ஃபால் ஆனாரே நினைக்கிறேன். ஆமா இல்ல அவர் ஓப்பனா இத்தனைக்கும் பையன் வந்து பெரிய விஜய் ஃபேன் இல்ல ப்ரோ. அது அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாரு அவரு. அது நீங்க இந்த விஜய் ஃபேன் அஜித் இல்ல நான் சொல்றேன். அந்த டைம்ல கூட அந்த டைம் அந்த மாதிரி ஸ்டாண்ட் தான் எடுத்தாரு. கஷ்டப்படக்கூடாது நம்மள மாதிரி வர பையன் அப்படின்னு நினைப்பாரு. யோசிச்சு பாருங்க. பாக்யராஜோட மெரிட் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து அவர் அந்த பொசிஷன்ல இருந்ததுக்கு சாந்தனு வந்து பெரிய பெரிய கேரக்டர் ரோல் வாங்கி வந்திருக்கலாம் நிறைய படங்கள்ல. he could have easily done thatங்க. அது எந்த இடத்துலயும் பாக்யராஜ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரே ஒரு வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன். சன் பிக்சர்ஸ் கதை திருட்டுன்னு முன்னாடி வந்து டேக்லைன் போட்டாங்க. இவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி இதை அலோவ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம சாபக்கேடு என்னன்னா பிரதர், இங்க பாருங்க, இங்க வந்து படம் ரைட் பண்றதுக்கு பிரதர் எப்படின்னா ஹீரோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கான் பிரதர். இங்க நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. வெறும் ஒன்லைன் தான் இருக்கும் பிரதர். ஒன்லைனை போய் உட்காந்து ஒரு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஒன்லைனுக்கு 2 பேஜ் எழுதிட்டு போவானுங்க. ஓகே அப்படின்னு ஹீரோ அன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்துருப்பாங்க ஹீரோ. பிரதர் இது இப்படி பண்ணலாமா, இந்த த்ரில் சத்தியமா இது இப்படிதான் நடக்குதுங்க. இப்போ இந்த படம் நீங்க நிறைய பார்க்குற படங்கள்லாம் இப்படித்தாங்க. எடுத்துலாமா பிரதர்னா ஓகே ப்ரோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து அன்னைக்கு வந்து சிடி பார்த்தானுங்க. இன்னைக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் 4 சப்ஸ்கிரிப்ஷன்ல 4 படம் பார்க்குறானுங்க. அவ்வளோதான். அதை பார்த்துட்டுங்க அதுல இருந்து ஒவ்வொரு சீன் எடுத்து இந்த பட்டிட்டிங்கரிங் பண்றதுக்கு ஒரு கோர் டீம்னு ஒன்று வச்சிருப்பானுங்க. அதாவது திருடுறோம், அந்த திருட்டு தெரியாம இருக்கிறதுக்கு அதை மாடிஃபை பண்றதுக்கு தெரியாம மாடிஃபை பண்ண அட்லி மாதிரி சொல்லிக்கலாமா அப்படின்னு அட்லி மாதிரி சொல்லிக்கலாமா நிறைய பேரை சொல்லாங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்ப டைரக்டர் ராம் கூட ஒன்னு சொல்லியிருப்பாருண்ணா. இப்ப என்ன இந்த குவிண்டன் டரண்டினோ பேய் பிடிச்சி தமிழ் சினிமாவை ஆட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஃபுல்லா ஒரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல தான் ஒரு லோகேஷ் கனகராஜோ ஒரு அருண் மதேஸ்வரனோ காம்போ வந்துட்டு நம்ம இல்ல அதுக்கு ஆக்சுவல் ரீசன் வந்து நம்மளே தான். எப்படின்னா நம்ம
ஒரு 30 செகண்ட் ரீல் பார்த்து எக்ஸைட் ஆகுறது, அதே தான் நம்ம படத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். தலைவர் ஸோ நாம அதனால நா- அந்த குவிண்டன் டைரக்டர் இல்ல இல்ல இல்ல. யாராவது அதாவது பில்டப் மலிவான விலை அதிகமான லாபம். அதேதான். நம்மளுடைய மண்டை வந்து எல்லாமே ஏன் இன்னைக்கு மாருதி சுசுகி விக்குது, நடுவுல ஒரு பீமே இருக்காது மாருதி கார்ல. அதை பத்தி எவன் கவலைப்படுறான்? பொலான்சோ, குலான்சோ, பல்லீனோ, வாவ் 20 இன்ச் ஸ்கிரீன், வாவ் அதான் நீங்க பிரசாந்த் ப்ரோ பாக்குறீங்க. நான் அதனால நம்மளுடைய மைண்ட் செட் என்னன்னா, ஏன்னா 10 ரூபா கொடுக்குறேன் 15 ஃபீச்சர் வருமா, 250 ரூபா கொடுக்குறேன், அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லிங்கா அப்படியே டம்மால் டிமில் டிமில் டிமில்ங்கண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பந்தா அப்படின்னா என்னண்ணே உனக்கு அதானே வேணும், அவ்வளவுதான் அதையும் எடுக்கிறேன்டா வா போடு, இவனை ஒண்ணும் கிடையாது தம்பி, இவன் அட்ரினலின் தான், துப்பாக்கி சூடு, 200 பேரை கொல்லு, இவனுக்கு காசு கொடுத்துட்டு போயிருவானுங்க, குடு 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 அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான்? நாம நின்னு ஒரு பொறுமையா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு இருந்ததுன்னா, நிச்சயமா அங்க பாக்யராஜுகள், திருப்பியும் பாரதி ராஜாக்கள் எல்லாரும் வருவாங்க. வரமாட்டாங்கலாம் இல்ல. நாம அதையும் பண்றோம். ஆனா ரேரா தான் பண்றோம். கடைசி விவசாயி இன்னைக்கு போட்டு எவன் போய் பார்க்கறான்? 4 பேர் கூட போமாட்டாய்ங்க. எதுக்கு ப்ரோ ஆ. மெய்யழகன் மெய்யழகன். எங்க மெய்யழகன் ரிவ்யூல கொஞ்சம் நான் சொதப்பிட்டாங்க இப்ப நேத்து. இப்பவுமே நான் சொல்றேன். இப்ப மெய்யழகன இந்த ரீல்ஸ்ல பார்ப்பாய்ங்க. படமா பார்க்கவே மாட்டாய்ங்க. எவனும் ஆ. பார்க்க மாட்டான். உட்காந்து அந்த மாதிரி வாவ்! பாக்குறதுக்கு எவனுக்கும் மெய்யழகன் வாவ்! அப்படின்னு ரீல்ஸ் போட்டு அதுல ஒரு வியூஸ். ப்ரோ அதனால நம் பேசிக் தப்பு நம்மகிட்ட தானுங்க. நாம வந்து என்னன்னா, தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. எங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுங்க. சினிமாவெல்லாம் உட்காந்து எடை போடுற அளவுக்குலாம் ஆடியன்ஸ்க்கு நேரம் இல்லைங்க. அவன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கே இங்க பிரசாந்த் ப்ரோ ஓடிட்டு சில இருக்கானுங்க. படம்லாம் பிரசாந்த் ப்ரோ நம்ம ஃபேமிலியோட உட்காந்தா பார்க்க முடியாது பிரசாந்த் ப்ரோ. இப்ப மெய்யழகன்லாம் குழந்தை கூட போன வச்சுக்கோங்களேன், தி ம். கெட் போர்டு. இதே நீங்க தனியா போனா உங்களுக்கு தனி இல்ல ஃபீல் இருக்கும். அதுதான் ப்ரோ. இப்போ இப்ப படம் பார்க்குற ஆமா. வியூவே இல்ல ப்ரோ. எவ்ரி படம் இல்ல இஸ் ப்ரோ. டிஃபரெண்ட் இங்க ப்ரோ. என்ன பிரச்சனைன்னா, சினிமாவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஹாலிவுட்ன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அங்க என்னன்னா யாரது? அது தெரியல எவனோ ஏதோ பாப்பா கத்திட்டு இருந்துச்சு. என்ன கதை? இல்ல இல்ல இதுலயே வாய்ஸ் மாத்தி பேசுவாங்கல்ல அதான் இல்ல நினைக்கிறேன். இல்ல இல்ல ஒரு பாப்பா தான் இல்ல கடிச்சு. வேற யாரும் இல்ல இல்ல. பாப்பா இல்லைங்க. அது ஏதோ ஒரு புளுத்திங்க இந்த இவனுங்க ரொம்ப இந்த எஜுகேட்டட் வந்து ட்ரோல் பண்ணுவானுங்களே, அந்த அந்த எஜுகேட்டட் ட்ரோலுங்க. அது ரொம்ப பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த இது ஸ்டாண்டப் காமெடி ட்ரோல். ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டு ப்ரோ இருந்தது. ஆனா நான் ஒரே பிரச்சனை ப்ரோ அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி லெஜெண்டுக்குலாம் ஏன் சரியாவே செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ நடிகர் சங்கம்? இப்போ நீங்க பாக்யராஜே எடுத்துக்கோங்களேன், பிஹைண்ட் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணனால பண்ணாங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப விஷால்லாம் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப அந்த மனோரமா ஆட்சிக்கு சங்கங்கிறதே இவங்கலாம் வந்து தலைவா இங்க ஒழுங்காவே பண்ண இருங்க. ஆனா மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டா அது குறைஞ்சிச்சுங்க. இது உண்மைதான். இது இல்ல பாக்கியராஜுக்கு வந்திருக்கு இவங்கலாம் இவ்வளவு பெரிய பண்ணிருக்காங்க. ஆனா ஆளுங்க, ரீசெண்டா இல்ல போனதுக்கு அப்புறம் இல்ல இவ்வளோ ஐயோ பொய்யோன்றாங்க தவிர இல்ல இருக்கிறது இல்ல பிரதர் இல்ல செலிப்ரேட் பண்ண முடியாது ப்ரோ. பாக்கியராஜ் சாருக்கு பண்ணிட்டாங்க பிரதர் ஆக்சுவலா. அது ஓகே பிரதர். நான் என்னன்னா அது பண்ணோம். அது யாருன்னா கலாட்டாவோ அவங்க தான் பண்ணாங்க. பாக்யராஜ் பண்ணது பட் பார்த்திபன் அதான் ஒத்தாள் பண்ண ஃபர் இல்ல அதுக்கு அது நான் ஓகே. கேட்கறது சங்கம். இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது பிரதர் நடிகர் சங்கங்கிறது ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு விஷனரி இருந்தாங்கன்னா, அதுக்கு முதல்ல வந்து பணத்தை சேர்த்தி சுயநலங்கள் இல்லாம ஒரு பொதுநலமா நின்னு அதெல்லாம் சரியா பண்ணும் பிரதர். அங்க என்ன பிரச்சனைனா பிரதர், நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எப்பவுமே ஒருத்தர ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈகோ வர ஆரம்பிச்சுரும். இப்போ பாக்யராஜ் அப்படிங்கிறவர நீங்க வந்து ஒரு தூரமா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்க்கறங்காட்டிக்கு, நம்ம அவரோட கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பிரமிப்போட நாம வந்து பேசுறோம் இன்னைக்கு. இதே பாக்யராஜ் சார வந்து நீங்க அவர் வீதியிலே இருக்கீங்களா, அவர் வீட்லயே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு பாக்யராஜ் பார்த்தா சலிப்பு வந்துரும். இதுதான் நடிகர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதான். நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அதான். அவிங்கவிங்கள பார்த்தே அவங்களுக்கு சலிப்பு. இது இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க இதுல. ஸோ இது இந்த தலைவரா இருக்கிறவங்க, இந்த செயலாளர்கள் இதெல்லாம் இவங்கலாம் இருக்காங்களா, அத தாண்டி யோசிக்கிற மனிதர்கள் உள்ள இருந்தாங்கன்னா, உண்மையாலுமே ஒவ்வொருத்தருக்கும் விழா எடுப்பாங்க. அவங்க உயிரோட வாழும்போதே, அவங்க நல்லா இருக்கும்போதே விழா எடுப்பாங்க. மனோரமா ஆ. இவங்கலாம் எவ்வளவு பெரிய ஆளுங்களேன். எவ்வளவு இன்னொன்னு பிரதர் விழா எடுக்கிறத விட, ஆக்சுவலா என்ன தெரியுமா? அவங்களுக்கு விழா எடுக்கிறத விட, அவங்களுக்கு விழா எது தெரியுமா? அவங்கள கிரியேட்டிவான ஏதோ ஒரு கன்டென்ட்க்குள்ள உட்கார வச்சு, அது மூலமா ஒரு கன்டென்ட் வர்றது தான் அது அவங்களுக்கு விழா எடுக்கிறதுக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்றதுக்கு பிரதர் யூ நீட் பினான்சியல் மசில்ங்க. யூ நீட் பினான்சியல் மசில். ஒரு நடிகர் சங்கம் நான் உண்மையா தென்னிந்திய நடிகர் சங்கம். இத்தனாயிரம் கோடி புரள்ற ஒரு ஒரு நடிகர் சங்கத்தோட ஒரு கலால
ஒரு 500 கோடி கூட இல்லைன்னா என்ன? அது என்னத்த நடிகர் சங்கம்? இல்ல என்ன தயாரிப்பாளர் சங்கம்? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 100% பண்ண முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அங்க வெறும் ஈயோக்கள் தான் நிறைஞ்சிருக்கு இப்ப. அப்படி இருந்ததுன்னா என்னன்னா, நீங்க இன்னைக்கு ஓடிடி அவன் அவன் வந்து உட்கார்ந்து இவங்கள மிரட்டிட்டு இருக்கான் பிரதர் அவன். இன்னைக்கு Netflix, Amazon இவங்கள மிரட்டிட்டு இருக்கான். இவங்க போய் ஆக்சுவலா நம்ம உட்கார்ந்து தானே டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கணும். இல்ல அததான் பிரதர். இவனுக்கு போய் அங்க போய் பம்மிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொன்னையும் பிசினஸ் வந்து அவன் வந்து எப்படி பண்றான்னா, எப்படி ஒரு விஷன் டைம் வந்து சன் டிவிக்கு வந்து புரொடக்ஷன் பண்ணி தருதோ, விஷன் டைம்னு நீ பேர் போட்டுக்கலாம். ஆனா சன் டிவி தான் உன்னை மொத்தமும் கண்ட்ரோல் பண்ணும். நீ எப்படி இருக்கணும், நீ எத்தனை எல்லாமே சன் டிவி தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த விஷன் டைமா தான் இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ மாத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் காப்பி தான் அவ்வளவுதான். Netflix ஓகேங்குவான். நீ போய் ஸ்கிரிப்ட் சொல்லணும். எல்லாம் ஓகேங்குவான். அப்புறம் ஓகே. இந்த ஃபண்டிங் கொஞ்சம் தர்றேன். பண்ணி முடி. ரிலீஸ் டேட் சொல்லிருவான். நீங்க அந்த ரிலீஸ் டேட்டுக்குள்ள நீங்க எடுத்து தரணும். கிரியேட்டிவா அது வெங்காயமா அதை நான் சொன்னதை எடுத்துட்டு வா அவ்வளவுதான். அதை பொறுத்தா தேட்டிக்கல் ரிலீஸ் அவன் முடிவு பண்றானுங்க. நீ இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்பதான் நான் எனக்கு விடுறது கரெக்டா இருக்குன்னு அவன் முடிவு பண்றானுங்க. இந்த யார் கேடு நெட்ஃபிளிக்ஸா? கெட்ட பிரதர் இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத சொல்றேன் பிரதர் நான் உங்களுக்கு. அண்ணே, ஐயோ இருங்கண்ணே. ம் 100 கோடி ரூபா படத்துக்கு அவன் 50 கோடி 60 கோடி கொடுக்குறான். அப்ப ம் யார் இங்க வந்து மேஜர் பிசினஸ் கொடுக்குறான்? அப்ப அவன் வந்து அவனோட இதை பார்க்க மாட்டானா? அவன் ஒரு 50 கோடி கார்த்தி நான் கொடுக்குறான்னா 50 கோடி எடுக்கிறதுக்கு அவன் அவனோடத பார்க்க மாட்டேன்னு நான் இங்க அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு கேக்குறேன் நான். இப்ப நாம வந்து இவ்வளவு கிரியேட்டர்ஸ், இத்தனை ப்ரொடக்ஷன், இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பிரைவேட் பிளேயர் கிட்ட போய் எதுக்கு போய் நிக்கணும்? எனக்கு நீ காசு தான் எதுக்கு நிக்கணுங்கிறேன் நானு. அண்ணே, அப்படி பண்ண முடியாதுண்ணே. இப்ப அவங்க அவங்க கொடுக்குற அந்த டெக்னாலஜியும் அவங்க கொடுக்குற இதுவும் நீங்க பண்ண முடியாது. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. உலகத்துல இருக்க எவ்வளவோ லாங்குவேஜ் படங்கள் இருக்கு. அவன் வச்சிருக்க கண்டென்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்க்கு எவ்வளோ முன்னாடி இருக்கு. சினிமா எதுவுமே இல்லையா? இங்க சினிமா செத்து போச்சா? இல்லண்ணே, உலகம் மாறிடுச்சு இல்ல. இப்ப சரி நம்ம வந்து உலகம் நம்ம வந்து மாறிடுச்சு. நான் என்ன கேக்குறேன், ஒரு நல்ல இருங்க நம்ம டிமாண்டான ஒரு சொன்ன இல்ல நண்பா நான் நம்ம என்ன கேக்குறேன், இல்லண்ணே, நம்ம வந்து பாக்கியராஜ் காலத்துல சினிமா தியேட்டர்ல மட்டும் படம் பார்த்தோம். இல்ல எனக்கு அதுக்கப்புறம் நீ சீடியில சொல்றது பார்த்தோம், எல்லாம் ஓகே கேசட்ல கார்த்தி. பார்த்தோம். கார்த்தி இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கார்த்தி நீ அமேசான்ல சொல்றது காம்படிட்டர் எல்லாம் அதிகமா ஓகே வராங்கல்ல. கார்த்தி. நீ சொல்றது எல்லாமே ஓகே கார்த்தி. நான் என்ன சொல்றேன், நம்மளோட கண்டென்ட் நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி குவாலிட்டியா பண்ணா அவன் வந்து தான் நம்ம கிட்ட நிப்பான். நாம போய் அவங்ககிட்ட நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுதான் வரமாட்டாங்க. அது என்னன்னா, அது திரும்ப இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுமே தப்பான இதுல வந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு இது இல்ல அப்படின்னா, அவனுக்கு தெலுங்கு கண்டென்ட் இருக்கு, மலையாளம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் உருவாக்கவே அதுதான் முடியாதா? நீங்க இல்லண்ணே, ஏடிக்கு போட்டி பண்ணா அது நடக்காதுண்ணே. புரியல. என்னன்னா அவன்கிட்ட இருக்கிறதுன்றது அவன் பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். நீங்க அவன் கூட சண்டை போட்டு பக்கத்துல ஒரு மளிகை கடை போட சொல்றீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. என்னைக்குமே ஆகாது. அவன் வந்து ஒரு 100 ரூபா பொருளை 20 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 80 ரூபாய்க்கு கொடுப்பான். ஒரு மளிகை கடை வச்சிருக்கான், அதனால அது கொடுக்க முடியாது. அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு பாருங்க. அவன்கிட்ட வேர்ல்டு ஃபுல்லா இருக்க எல்லா படங்களையும் வாங்குறான். வெப் சீரிஸ் பண்றான். இதுல எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. அவன்கிட்ட வந்து லட்சக்கணக்கான கண்டென்ட், பழைய படம் எல்லாமே இருக்கு. அப்படி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல நீங்க இந்த சேஞ்ச் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அமேசானோடய நெட்ஃபிளிக்ஸோடய நீங்க மோதணும்னு நினைச்சா அவன் எத்தனாயிரம் கோடி வச்சிருக்கான். மோத வேண்டியது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ போய் மோத வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கண்டென்ட்டை ஷார்ப்பா பண்ணு. தியேட்ரிக்கல்ல வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் வர்ற அளவுக்காவது நீ பண்ணு. நீ அது பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், பிரேக் ஈவன், அதாவது தியேட்ரிக்கல் மூலமாவே ஒரு தியேட்ரிக்கல் மற்றும் மத்த பிசினஸ் மூலமாவே ஒரு பிரேக் ஈவன் பண்ற அளவுக்கு உனக்கு பிளான் அட்வான்ஸ்டா பண்ணு. அது வந்து நீங்க பாருங்க, தியேட்ரிக்கல் வந்து கேரண்டி கிடையாது. தியேட்டர்ல வரும், வராம போகலாம். அது வந்து யார் கையிலும் கிடையாது. இப்போ பிளாஸ்ட் வந்து 10 கோடிக்கு மேல தியேட்டருக்குள்ள வந்திருக்கு. அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க 10 கோடி வரும்னு. அது நடந்துருச்சு. இப்போ ஜனநாயகம்னு ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸே ஆகாம போயிடுச்சு. அந்த மாதிரி எதுவுமே தியேட்டருக்கு பொறுத்த வரைக்கும் கேரண்டி கிடையாது. நம்ம ஒரு 5 கோடி எதிர்பார்ப்போம், அது 10 கோடி வரும். நம்ம 10 கோடி எதிர்பார்ப்போம், 2 கோடி வரும். அது வந்து நீங்க எதுவுமே கேரண்டி சொல்ல முடியாது. பட் இது வந்து கேரண்டி அமௌண்ட்ல இன்னைக்கு வந்து ஓடிடி பேஸ் பண்ணி தான் சினிமாவே இருக்கு. அதுதான் உண்மை. அதுதான் எதார்த்தம். ப்ரோ அது எதுக்கு நம்ம தப்பாவே பார்க்கணும்? இப்போ ஒரு படம் அதுல தப்பா வருதுன்னா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, டெக்னாலஜி வளர எல்லா ஃபார்மும் மாறிட்டு தாங்க இருக்கும். நம்ம ஒரு காலத்துல செல்போன் இல்லாம வந்து நார்மல் போனை வீட்டுல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோன் பூத்துல பேசிட்டு இருந்தோம். அப்புறம் 1 ரூபாய் காயின் போட்டு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. காலே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப அந்த காலமே யாரும் பண்றதுல வாட்ஸ்அப் காலில் பேசிட்டு இருக்கோம்.
இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு நம்பர்லாம் எவன்டா டயல் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த வாட்ஸ்அப் காலுக்கு மாறிட்டோம். இன்னும் ஃபியூச்சரில் அதுவும் வேற டெக்னாலஜி வரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி தான் இது சினிமாக்கு ஆல்டர்னேட் தான் ஓடிடி. அப்டேட்டாவே எல்லாம் மாறும் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், சினிமாக்கு ஆல்டர்னேட் தான் ஓடிடி, அவ்வளோதான். அந்த சினிமாவுக்கு ஆல்டர்னேட்டாக அவங்க வர இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு படம் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்கன்னா அது நம்ம லாங்குவேஜ் மட்டும் பார்க்குறது இல்லை. அந்த சப்டைட்டில்ஸ்ன்ற ஒரு பேரியரை தாண்ட எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்க்குறப்போ அதோட ரீச் பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பற்றி வெளிலலாம் பேசுறாங்களே. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்ச ஹீரோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 பேரை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினி, கமல், விஜய், அஜித். இப்போ கரண்ட்ல விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கே ரொம்ப இந்த ஜின்சியில் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விஜய், அஜித் சொல்லுவானுங்க, பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவானுங்க, அல்லு அர்ஜுன் சொல்லுவானுங்க, பிரபாஸ் சொல்லுவானுங்க, துல்கர் சல்மான் சொல்லுவானுங்க. இப்போ அவங்களும் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்கல்ல, அவங்களுடைய படங்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு ஹீரோட வேல்யூ அதிகமாகிட்டு இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஏன் வந்து விதார்த்த படம் வரல, ஏன் வந்து அதர்வா படம் வரலன்னு கேட்க முடியாது. அங்கே புதுசாக ஹீரோ வந்துட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமாக உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ அதோட நீங்கள் போட்டி போட்டு தான் ஆகணும். அதோட இது ஒரு பேலன்ஸ் ப்ளஸ் என்ன சொல்றது, ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஓகே, இது இருக்கா, நமக்கு பேக்கப் இருக்கான்ற மாதிரி அது இருந்தது. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படித்தவனுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ இன்ஜினியரிங் படித்தவன்லாம் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கான். அதில் ரொம்ப நல்லா படிக்கிறவன் இன்ஜினியரிங் முடிச்சு எம்இஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக கோர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தான் வேலை கிடைக்கின்ற ரேஞ்சுக்கு இருக்கு. இப்போ தேட்டரில் அதெல்லாம் வராதுங்க. தேட்டர்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா ஃபாரின் கண்ட்ரி தான் பார்த்துக்கணும். நம்மளோட இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்மளோட ஹகடாக இருக்காங்கல்ல, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஹகடா, அங்கெல்லாம் எங்கேயுமே ஒளியில் தேட்டர், அங்கேயுமே தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடும், அவ்வளோதான். இப்போ ஐமேக்ஸு, எபிக் இந்த மாதிரி வர என்ன ஒன்றா அந்த தேட்டரில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பட் சின்ன சின்ன சிங்கிள் தேட்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். அதில் நீங்கள் படம் பார்க்குறத குறைச்சிடுவீங்க. இப்போ ராக்கி தியேட்டரே எடுத்துக்கோங்க, அம்பத்தூர்ல ஒன்று இருந்துச்சு. ஆனா அதுக்கு இருக்கிற டிமாண்டை விட இப்போ வந்து ஓஎம்ஆர்ல அந்த எபிக்னு அது ஒன்று ரிலீஸ் பண்ணான். ஆனா அதோட டிக்கெட் செல்லிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சிம்பிளா நல்லா இருக்கா ப்ரோ தியேட்டர்? இது அது பெரிய ஸ்கிரீனா? எபிக் சீரிஸ் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிஎக்ஸ்எல்லை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேணும்னா பிஎக்ஸ்எல் இஸ் பெட்டர். பட் ஆனா அவனுமே வந்து சில என்ன சொல்றது, தமிழ் படம் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த F1 நான் அங்கே போய் ஒரு வாட்டி பார்த்தேன், எனக்கு வந்து அது மேட்ச் ஆகலை. அது வந்துட்டு லைக் நார்மல் பலாசோ ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்பீக்கரே நல்லா இருந்துச்சு, இதில் வந்துட்டு மோசமாக இருந்துச்சு. ஐமேக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அதோட லீகே வேறு. பிஎக்ஸ்எல் வந்துட்டு கொஞ்சம் சம்டைம்ஸ் சவுண்டில் மட்டும், அந்த பிவிஆரே வந்து சவுண்டில் சம்டைம்ஸ் சொதப்புவாங்க, ரொம்ப கம்மியாக டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஜாரிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆஸ் அ மியூசிக் இண்டஸ்ட்ரியாக என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்டுக்கு தேவையான அந்த சவுண்ட் டெசிபிள் இருந்தால் தான் உங்களுக்கு அது அந்த படம் பார்க்க எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும். சில நம்ம தமிழ் படம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சில அந்த பிவிஆர் ஸ்க்ரீனில் நான் சொல்கிறேன், விஆர்லேயே போய் பாருங்கள், பிஎக்ஸில் விட மீதி ஸ்க்ரீன்ஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஏதோ சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி தோணும். சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் தட். ஐமேக்ஸ் 70mm நம்ம இதில் வருமா ப்ரோ? எல்லா மற்ற ஊர்லலாம் இருக்குது. கார்த்திக் ப்ரோ வருங்க, டைம் ஆகும். நான் ஓப்பன்ஹைமர் அங்கே ஒரு வாட்டி ஹைதராபாத்தில் அகமதாபாத்தில் போய் ஒரு வாட்டி பார்த்தேன். ரெண்டுமே ரொம்ப வேறு ப்ரோ, ரொம்ப வேறு. 70mm ஸ்க்ரீனுன்றது வேறு. ஸோ அது இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஆசை. யாருக்குமே ஐமேக்ஸ்ன்றது ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும்தான் தெரியுது, ஒரே ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஜஸ்ட் பெரிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு. அது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த 70mmலாம் இன்னும் வந்துச்சுன்னா. எபிக் இந்த பிஎக்ஸ்எல்லாம் என்னதான் இருந்தாலும் சிட்டியில வந்துட்டு தேவி தியேட்டர்லயும் தேவி சங்கம் அது மாதிரி வரவே வராது ப்ரோ. அதோட ஆடியன்ஸ் வேற லெவல் தான். ஏன் ரோஹிணியை விட்டீங்க? ரோஹிணி எனக்கு பிடிக்காது ப்ரோ, சுத்தமா பிடிக்காது. ஏன் ப்ரோ, என்னாச்சு ரோஹிணியில பேட் எக்ஸ்பீரியன்ஸா?
இல்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. தியேட்டர் பிடிக்காது, ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. தியேட்டர் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. அதான் கொஞ்சம் இது ஸ்கிரீன் பண்ணும். படி அதெல்லாம் பார்த்தா வேஸ்ட். ஏதோ குட்டி ஸ்கிரீனா இருக்கும் ஒரு தியேட்டர்லாம், அதெல்லாம் சுத்தமா அது இருக்கும். அது நம்ம வீட்ல ப்ரொஜெக்டர் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கிரீன். அது நிறைய அது பேர் சுத்தமா சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் மாத்தவே இல்லை அவரு. அதுவும் மாத்தல. இது குரோம்பேட் வெற்றி பக்கத்துல இன்னொரு தேட்டர் இருக்கு, ராகேஷ்ன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரும் அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கும் வந்துட்டு. அது தியேட்டர்லாம் யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் போல. லைக் இந்த எதனா ஓடாத ஒரு படம் இருக்கும், சும்மா அது வந்து அவன் காசு கொடுத்து ஓட வைப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன போட்டு வெட்டி புட்டி மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ல போட்டு விட்டு, சரி நேரம் போடா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த மைக்ரோ ட்ராமாஸ் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ரீசெண்டா அது நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? லைக் எங்க வீட்லயுமே நான் பாக்குறேன், பேரண்ட்ஸ் எல்லாமே மைக்ரோ ட்ராமா பாக்குறாங்க ஃபேஸ்புக்ல. லைக் ஏதோ ஒரு சின்ன சின்ன எபிசோட்ஸ் இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் கூட. ஆமா ஆமா, அந்த அது 2 minutes தட்கான்னு சொல்லி வருது கொண்டு ப்ரோ, அதை வந்திருக்கான். சொல்றான் அவரு. இப்ப வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல வர தட்கான்னு ஏதோ கொண்டு நிறைய வந்துட்டான். வாண்டட் இருக்குங்க, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே அந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா வாங்கிக்கிறாங்க உடனே. ஏன் கார்த்தி அது ப்ரோ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, லைக் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு பேரண்ட்ஸ் மத்தியில சொல்றேன். அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் சிம்பிள். ரொம்ப கார்த்தி ப்ரோ பாப்புலர். ரிக்வெஸ்ட் உங்களுக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கலாம்ல இந்த டைம் பாஸ் இதுல, ஒரு டாப் 3 வின்னர்ஸ் நீங்களே வந்துட்டு இது பண்ணலாம் இல்லையா? நம்மள ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு, அது கிடையாது. எல்லாரும் ஒரு ஃபண்ட் போட்டுட்டு அதுல இருந்தே கொடுத்துருவோம். ஃபிலிம் காலம்லாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சுங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் எடுத்து அதை யாரும் இப்போ பெருசா மதிக்கிறது இல்லை ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஷார்ட் ஃபிலிமே ஒரு மணி நேரமா எடுத்துட்டு போய் காட்டணும் அவங்ககிட்ட, அப்படி காட்டினா தான் நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்லயே வந்து உங்களுக்கு இப்போ நல்லா இந்த ஷார்ட் ஃபிலிம்லயே தெரிஞ்ச முகம்லாம் இருக்கும், அதை வச்சு எடுத்தா தான் ஃபிலிமோட அட்டென்ஷன் இல்லாம தான் இப்போ அதோட கம்மியா மைக்ரோ ட்ராமாக்கு போயிட்டு இருக்காங்க. ப்ரோ காலேஜ்லாம் பார்த்து போய் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஒரு இயருக்கு ஒரு 5-6 பேர் ஒரு டைரக்டர்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இப்பெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றிலாம் செலக்ட் பண்ணுறதுலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் அதில் போய் அதே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரீச் ஆகிறதே பெரிய கஷ்டம் இப்பெல்லாம். பண்ணலாம் ப்ரோ, பட் யூனிக்காக இருக்கணும். நீங்கள் சும்மா அதே மாதிரி நாங்களும் அவன் வாங்கின அவன் ஒன்று பண்ணா நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. சரி ப்ரோ, கார்த்தி ப்ரோ, இந்த நம்ம வைகோ பண்ணது என்ன சொல்ல வரீங்க? வைகோவா? வைகோ எதிர்பார்த்த ஒன்று தான், திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்துருவாரு அப்படின்னு. அது ஏன் ப்ரோ அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டு இருக்காரு? குதிக்கிறது, ஒரு கட்சியில இருந்து கொச்சிட்டா வர்றது. ஆனா கட்சிக்கு போனாருன்னா அந்த கட்சியை முடிக்காம வர மாட்டாரு ப்ரோ வெளியில. அவரு இல்ல அவரு வந்து எப்பயுமே என்னங்க பண்ணுவாரு, ஒரு கூட்டணியில இருப்பாரு, அந்த கூட்டணியில இருந்து அப்படியே மாறுவாரு. அது அவருக்கு எந்த கொள்கையில நல்ல பொய் பேச்சாளர்னு சொல்லுங்க, பேச்சாளர்னு சொல்லாதீங்க. 2016 ப்ரோ மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணதே இவர் தான். ஆனா இவர் வந்து அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு இதாயிட்டாரு, விலகிட்டாரு. மோசமான அரசியல்வாதியில முக்கியமான ஒருத்தர் வைக்கோங்க தமிழ்நாட்டிலேயே. அவருக்காக அவரை வந்து கட்சி விட்டு எடுத்துட்டாங்கன்றதுக்காக தீக்குளிச்சு செத்தாங்க 8 பேரும் நம்ம செத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 8 பேர்த்தோட போட்டோ வீட்டுல வச்சு டிராமா ஆடிக்கிட்டு அதே திமுக கூட போய் கூட்டணி வச்சாரு. எவ்வளவு அசிங்கமா பேசினார் ப்ரோ திமுக. வேற இத்தனைக்கு அவரு அதுதாங்க அதை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வச்சாரு, அதிமுக கூட்டணி வச்சு அப்புறம் திமுக கூட்டணியில இருந்தாரு. திமுக கூட கூட்டணியில இருந்து கேம்பெயின்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, மாநாடு நடக்கும்போது திடீர்னு வந்து அதிமுக கூட்டணிக்கு வண்டி திருப்பி மாத்திட்டு போனாரு. எப்பயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர், எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுவாரு. இப்போ அவங்க லைக் என்னதான் ஸ்டாண்ட் ப்ரோ? இப்போ அவங்க கண்டெஸ்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லைக் இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்களா? ஆனா வந்துட்டு அவங்க டிஎம்கே அவருக்கு வந்து ஒரு பையனை செட்டில் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. ஒரு பையனை வந்து டிவிகேக்கு செட்டில் பண்ணணும், டிவிகேல ஒரே ஒரு எம்பி சீட் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு நிக்க வச்சா போதும். அவங்களுக்கு அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன
அவங்க கட்சிக்கு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை துரை வைக்கோ ஒரு எம்பி ஆகணும். துரை வைக்கோ எங்கிருந்து எம்பி ஆவார்? இங்கே இருந்தால் தான் அவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் தான் ஆகுவார். அப்போ திமுக டிவிகே காங்கிரஸ் கூட்டணியில் எப்படியாவது அவரை சான்மைன் விட்டு ஒரே ஒரு தொகுதி மட்டும் வாங்கி நின்று அவர் எம்பி ஆக்கினா போதும். அவ்வளோதான். எல்லாரும் அதுதான் ஒரே இல்ல வார்த்தையில ப்ரோ, சொல்லுங்க. அவரோட அரசியலை மட்டும் இன்னும் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். டிஎம்கேல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் வெளியில வர்றதுக்கு காரணமே வந்து ஸ்டாலினை வந்துட்டு கருணாநிதி கலைஞர் வந்து அவர் வந்து ஸ்டாலினை வந்து நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ண அடுத்த வாரிசுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுனாலதான் இவரு வந்தார் வெளியில. ஆனா மோசமான இப்ப வந்து சுயநலவாதிங்க அரசியல், மோசமான ஒரு சுயநலவாதினா வைக்கோதாங்க அரசியல். இப்ப பார்த்தா அவர் பையனுக்காக மலை சத்தியாவா இது பண்ணிட்டாரு வெளியே. அட்லீஸ்ட் திருமாவளவன், இவங்க பாமக, இவங்க கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. இதுல எதுலையுமே வந்து சேராத ஒரு மட்டமான அரசியல்வாதினா வைக்கோதான். ஒரு பாமக எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. அவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்காரு. சீரியஸ்லி இப்போ நம்ம நல்ல ஸ்பீச் ப்ரோ. அதை வச்சு கொஞ்சம் ஸ்பீச், நல்ல ஸ்பீச். அது அப்பெல்லாம் அது இந்த ஹிஸ்டரி எடுத்து பேசுவாரு. அதை வச்சு அப்பெல்லாம் ஓட்டிட்டு இருந்தாரு. ஸ்பீச் தான் ப்ரோ. அது எப்படின்னா இந்த குதிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் சொன்னது நல்ல பேச்சாளர்ன்ட்டு ஒரு காலத்துல இருந்தாரு. இப்பெல்லாம் பேசினாருன்னா இப்ப எங்க பேசுறாரு நீங்க பாருங்களேன். லைக் யாரும் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. அதுதான் இப்போ ரொம்ப இதாயிடுச்சு. லைக் குச்சினே இருக்காருன்றதுதான் அது சொல்றாங்க. இப்ப திருப்பி அதான் பண்றாரு. இப்ப அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா 9 இயர்ஸா வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்க. ஏன்னா 9 இயர்ஸா அப்ப அதை கேட்க வேண்டியதான் சிம்பிளா எல்லாரும் கேட்டு முடிச்சிருப்பாங்க. கேட்டா நாங்க அடங்கி நின்றோம். உங்களை யார் அடங்க சொன்னாங்க? எல்லாரும் வந்திருக்காங்க. சிம்பிளா ஒருத்தர் பேசி 8 பேரை தீக்குளிக்க வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ப்ரோ. அவங்க பாவம் இவருக்காக 8 பேர் தேவையில்லாம. இப்ப என்ன சீமானாரு பென்ஸ் கார்லாம் வாங்கிட்டாரு. அது இன்னொரு பக்கம். அவருக்கு மட்டும் எங்க ப்ரோ காசு வருது? கார்த்தி ப்ரோ சீரியஸ்லி எனக்கு சீரியஸ்லி இன்னொரு வைகோ மாறிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. சத்தியமா ஏதோ இடைத்தேர்தல் செம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அம்பாசடர் நியூஸை பார்த்தோன்னே சீன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எப்படி இருந்த என்னமா பேசியிருந்த, எவ்வளவு கேவலமா இறங்கிட்டடா அப்படின்ற மாதிரி. அதை விட மோசமா நடந்துட்டு இருக்கு இப்ப அரசியல்ல. அதை வரதலிட்டாங்க இருக்கு. அவ்வளவுதான் அது. இல்ல ப்ரோ, அம்பாசமுத்திரத்துல என்ன நடக்க போகுது? இப்ப என்ன டிஎம்கே ஏடிஎம்கே டைரக்டா போயிட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம் சீமோனுக்கு சொல்ல போறாங்க. 2 பேரும் விலகிட்டாங்கன்னா இவரு இல்ல வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா இதுதான் அர்த்தம்ன்றது மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சிம்பாலிக்கா பண்ணுவாங்க. இல்ல அங்க யாரையும் நிக்க வைக்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும். அதுதான் அங்க அவங்களோட இது ஸ்டாண்டிங்கா. எம்எல்ஏஸ் யாரும் அவரை கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்க. அவர் மட்டும் தனிச்சு நிற்பாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக பிரச்சாரம் கூட வந்து பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும்? அது பண்ணானே என்ன அசிங்கமானா. என்ன கேட்டா இப்பதான் கரெக்டா ஏதோ சீமான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒழுங்கா பண்றாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது கூட பண்றதுதான் ப்ரோ கரெக்ட். எப்படி நீங்க சொல்றீங்க புரியல. எந்த இதை வச்சு ஏங்க இவ்வளவு நாளா என்ன சொன்னீங்க? கூட்டணியில சேர மாட்டாரு நீங்க. ஆமா சரி, இப்ப ஏதோ பொது தொகுதி சொன்னாரு. யாரு அவரு? அவங்கதான் சொன்னாரு. ஆமா இல்ல நாங்க தனித்தனியா தான் வைப்போம். ஏன்னா எல்லாருமே என்னோட கொள்கை தெரியும். இப்ப எங்க இருந்து வந்து எல்லாருமே நல்லா ஆனாங்க எனக்கு புரியல. எதுக்கு ஜீரோல வந்து என்னைக்கு ஆமா என்னைக்கு இருந்தாலும் இறங்கிதானே ஆகணும். வேற வழி இல்லல்ல. ஃபன்னா இருக்கும். யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சீமான் வின் பண்றதுல விருப்பம் இல்ல. பட் ஆனா சப்போஸ் அவர் சீமான் உள்ள வின் பண்ணாருன்னா உள்ள போய் அசம்பிளில எப்படி பேசுறாருன்னு எப்படிதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும் ப்ரோ. நல்லாதான் இருக்கும். நானும் அதான் எனக்கு உள்ள அண்ணாமலையும் வரணும், சீமானும் வரணும், எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல சட்டசபை எல்லாம் வெளில வந்துட்டு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஹிந்தில தெலுங்குல எல்லாம் யாரா நீங்க இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க இமேஜின் யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க இன்னொன்று சினிமா மூட்லயே உட்காந்துருக்கீங்க. மொத்தத்துக்கே வருஷத்துக்கு 20-30 நாள் தான் சட்டசபையே நடக்கும். அது 5 வருஷத்துக்கு சேர்த்துனீங்கனாலே ஒரு 150-160 நாள் தான் நடக்குமே. இதுல ஒரு எம்எல்ஏக்கு 214 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிடும் வச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட எதிர்த்து பேசுறதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம், கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு எம்எல்ஏவுக்கு சாதாரண ஒரு சுயேட்சை எம்எல்ஏல ஒரு கட்சியோட எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிட போகுது, எவ்வளவு பேசிட முடியும் ப்ரோ. ஒரு சட்டசபையை விட்டு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தா கூட போதும் ப்ரோ. அதே வேற மாதிரி தான். 2 பேரும் கொடுக்கலாங்க, எங்க வேணாலும் கொடுக்கலாங்க. நீங்க வந்து திமுக ஆதரவுல போய் நின்று ஜெயிச்சு அதை ஜெயிக்க மாட்டாரு. அது வேற வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. வாய்ப்பே இல்ல பிரதர். இவங்க பேச இருக்காங்க.
அதுக்கான சான்ஸ் வாய்ப்பே 1% கூட கிடையாதுங்க. இல்ல. வாய்ப்பே கிடையாதுங்க. சீமான் இன்னும் மேற்கொண்டு நானும் அதை தான் மேற்கொண்டு நம்புறேன். வந்து ராஜா பேரன் மாதிரி பேரை தான் சொல்லணும்னா கெடுத்துப்பாரு. கஷ்டம் தான் 90% ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அதான் நீங்க ஏன் 90 போறீங்க? நீங்க 100% தாராளமா நம்பலாம். ஏன்னா இருக்கிற பேரும் கெட்டு போயிடும். இப்ப கூட்டணின்னு ஓப்பனா சொல்லலாம் கூட வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கும். தெரிஞ்ச போது இன்னும் அவர் பேசவே முடியாது. சப்போஸ் அப்படி கூட்டணி வச்சு தோத்துடாருனாலும் கூட்டணியில பொதுவா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி வச்சு தோத்தாலும் நெக்ஸ்ட் அவருக்கு எடுத்து வைக்கிற பாயிண்டே இல்ல. அவர் அதுக்கு இல்ல இப்ப என்டிகேல கீழ இருக்க இவங்க கேடர்ஸ்ல என்னதான் ப்ரோ நினைக்கிறாங்க? 4% போயிட்டாரு, இனிமேல கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்களா? என்னதான் நினைப்பாங்க அவங்கலாம்? யாருங்க இருக்காங்க அந்த கட்சியில? ப்ரோ 19 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ப்ரோ. சும்மா நீங்க வந்து அது அப்படி சும்மாவும் சொல்லக்கூடாது. இப்ப சொல்றீங்களா? அந்த அவருக்கு அந்த அவருக்குன்னு அந்த கட்சிக்குன்னு 19 லட்சம் பேர் ஓட்டுனாச்சு போட்டிருக்காங்கல்ல. நீங்க 19 லட்சம் வந்ததுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா எதனால இல்ல வந்திருக்குன்னு கூட இருக்கட்டும். பட் ஆனா எதனால வந்துச்சு? அவரோட இந்த பிரசன்ட் ஐடியாலஜினால. இப்ப மாறிச்சுன்னா அப்படியே பறந்துரும் நினைக்கிறீங்களா? இன்னும் மேல போகும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. இருக்கிறதும் கேவலமா தான் போகும். ப்ரோ இன்னுமே எல்லாம் அவங்க ஐடியாலஜி தூக்கிட்டு யாரும் நிக்க மாட்டாங்க ப்ரோ. எந்த கட்சியுமே ஐடியாலஜி எல்லாம் நம்ம தூக்கிட்டு நிக்க மாட்டாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த அவர் பேசினார் பாத்தீங்களா, இந்த திராவிடியன் ஐடியாலஜி, இது தமிழ் தேசிய ஐடியாலஜி. இனிமேல் அந்த ஐடியாலஜில யாரும் விஜய் எப்படி எந்த ஐடியாலஜியும் பிடிக்காம வந்தாரோ அந்த இதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இனிமேல் ஒரு கட்சிக்குள்ள ஐடியாலஜி இந்த மாதிரிலாம் யாருமே பேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, அவர் அந்த கேள்வி விட்டுருங்க. அவர் எதிர்த்ததே வந்துட்டு இல்ல இவனுங்களாம் என்ன பண்றானுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களோட ஆதரவுலயே போனா இவனுங்களே சீத்துன்னு தூக்க மாட்டாங்களா? இப்போ போட்டாங்கன்னு சொன்னீங்களே, எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு கட்சி இல்லாம போயிரும் ப்ரோ. இல்ல ஒரு சீட்டு கூட வாங்கலைன்னா இப்ப கட்சி இல்லாம போயிரும் ப்ரோ. 8% இதுக்கு 4% எடுத்தோம், 6% எடுத்தோம். இவ்வளவு நாள் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருந்தோம். இப்ப கார்த்தி தெளிவா சொன்னார் பாருங்க பிரதர். அவர் வந்து அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணின்னு அதை வச்சு பேச மட்டும் தான் யூஸ் ஆகும் தவிர எப்படி ஒரு பாலிடிக்ஸ் சுத்தமா யூஸ் ஆகாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் தனியா நிக்கிறேன்னா கம்பல்சரி 20% ஓட்டு இதுவாகும். அந்த 20% இருக்கு 25% இருக்குன்னு சொல்லிட்டு பேச மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர எதுக்குமே யூஸ் இல்லாது. அவருக்கே தெரியும் அது. அவரோட தனிப்பட்ட சர்வைவலுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இப்ப இன்னொரு கார் வாங்கிட்டால அதே மாதிரி சிம்பிளா முடிக்கணும்னா அதுதான். அங்க கட்சியில வேற யாருக்கு என்ன ப்ரோ சர்வைவல் இருக்கும்? அவரை நம்பி சில பேர்லாம் போறாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் திண்டுக்கல் சைடுல அங்க அவன்லாம் இருக்கான். அவன் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கான். டேய் கட்சி அவன் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சான் ப்ரோ. 4 வருஷம் படிச்சுட்டு அப்படியே விட்டான் ப்ரோ. கேட்டா வந்து இல்ல எனக்கு மொத்தமா அதுலதான் போனோம்னு போனான். என்னோட ஃப்ரெண்டுங்க செஞ்சில வந்துட்டு எம்எல்ஏவா கேண்டிடேட் நின்னாரு. என்னோட இல்ல அவன் நல்ல வசதி பண்ண அந்த மாதிரிலாம் வச்சிருக்கான். டேய் இருக்கட்டும்டா, அது வந்து வேற எதுக்குன்னா கூட யூஸ் பண்ணலாம்டா. தயவுசெய்து இதை விட்டு போற. எப்போ ப்ரோ 4 வருஷம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் போனா அவனுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி கையில வேணான்னு விட்டு போனான் ப்ரோ. எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பேட்சே அவனை வந்துட்டு தயவுசெய்து போவாரு. யாரு ப்ரோ வந்து புத்திசாலி? அது என்டிகே சப்போர்ட் பண்ணா. என்டிகே போயிட்டு வாழ்க்கை இருக்குன்னு நம்பி போற புத்திசாலி யாரு ப்ரோ? அவரு அது பாதியிலே இது கேரியரை விட்டுட்டு போறது. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க ப்ரோ? ஒரு பேட்ச்ல 150 பேர் இருக்காங்கன்னா அதுல நாங்க வந்து ஒரு 110 people வந்து நாங்க சொன்னோம், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதரா. 4 வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸும் பண்ணிட்டான் ப்ரோ. ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல. 19 சப்ஜெக்ட் ப்ரோ 4 வருஷம் மொத்தமா. எது ஆமாமா எது 2024 டாக்டர் கேண்டிடேட்டா நிறுத்திட்டு இருந்தாரு. அது அந்த இதுலயா எம்பி எலெக்ஷன்லாம் போல ப்ரோ. நீங்க வேற ஏன் ப்ரோ? அவர் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க கூட இல்லை நான் இனிமேல் பாலிடிக்ஸ் மொத்தமா இருக்க போறேன், நான் அதுல தான் சைட்ல போக போறேன் நான் அப்படின்னு போனான். அதுக்கப்புறமா அவன் இதுல என்ன ஆனா ஏதானா எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்க அதுக்கப்புறமா அவன் கோபம் வந்து நாங்க ஜஸ்ட் அவன் இன்ஸ்டாகிராம்லாம் அன்ஃபாலோ பண்றோம். அப்புறமா பார்த்தா லைக் அவன் என்ன ஆனானே தெரியல யாருக்குமே. அவன் கான்டாக்டும் மாத்திட்டான், நம்பரும் மாத்திட்டான், தலைமுறை ஆயிட்டானா இல்லை என்ன பண்றான்னு கூட தெரியல. ஆனா 4 வருஷம் அந்த எம்பிபிஎஸ் மயிரா போச்சு. பாவம் அவங்க அம்மா பார்க்குறப்ப இது கொடுத்த 12 லட்சம் அது ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். என்ன சொல்றது இல்லை வேற எதனா இப்போ ஒருவேளை டிவிகேலேயே கூட சரி எதனா ஒரு ஏதோ ஒன்று. நான் டிவிகேனா ஏன் சொன்னேன்னா அந்த பூம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு சரி அட்லீஸ்ட் எப்படின்னா ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட ஓகே. நாங்கள் அப்போ கூட டிவிகேக்கும் எதுக்குமே போகாதுன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஆஃப்டர் ஸ்டடிங் ஃபார் 4 years why you want to waste it seriously? உன்னால இன்னொருத்தனுக்கு சீட்டு கிடைக்காம இன்னொருத்த சாவறாங்க, நீ ஏன்டா இதெல்லாம் வேஸ்ட் பண்றேன்னு அது ஆச்சு. அது ஒரு பக்கம். இந்த மாதிரிலாம் கூட இருக்குல்ல ப்ரோ. இப்போ எல்லாருமே பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்றது ஒன்று இருக்கு. ஆனா இந்த மாதிரி இந்த 11th 12th படிக்காம இருக்கானுங்க கார்த்தி ப்ரோ, அவனுங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி ஆகிறதெல்லாம் இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. இல்லை ஆனால் சீரியஸ் நோட் எனக்கு எதுவுமே வராது. இப்போ இவனுக்கு சொல்ற மாதிரி
மடிமட்ட தற்கொலைலாம் கூட சில பேர் இருக்கான். நான் டிவிக்கே சப்போர்ட்டர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கே தெரியுது சில பேர்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க பைத்தியக்காரத்தனமா. அவனுங்களாம் வந்து மொத்தமா படிப்பை விட்டு இல்லை நானும் இதுக்கு மேல பொலிட்டிஷியன்றான்னு சொல்லிட்டு பெரிய இது மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்க மாப்பா அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகுங்க. ஸோ ஒரு விதத்துல பாலிட்டிக்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றதும் கெட்டது தானே ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? கார்த்திக் என்ன ப்ரோ ஃபாலோ பண்ண இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஆனா எல்லாருமே ஃபாலோ பண்றது சில பேர்லாம் ரொம்ப பைத்தியமாயிட்டு இந்த மாதிரி சில பேர்லாம் அப்படியே ட்ராப் அவுட் ஆவாங்க. அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அது நீங்க கிரிக்கெட் மேட்ச் சினிமாலாம் ஃபாலோ பண்றீங்களா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா பிரச்சனை இல்லை. நான் அடுத்து விஜய் ஆகணும், சூப்பர் ஸ்டார் ஆகணும், நான் அடுத்து தோனி ஆகணும், கோலி ஆகணும்னு நினைச்சு கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா அது பிரச்சனை இருக்கு. தப்புன்னு சொல்ல முடியாது. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன ப்ரோ அந்த ஏதாவது கேஸ் என்ன ப்ரோ ஆச்சான்? 10 எஃப்ஐஆர்னு சொன்னாங்க, அப்புறமா அது காணவே காணும். இன்னொன்று ஒரு நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி அடுத்த நாள் காணவே காணும். அந்த ஏதோ கம்மியா தாங்க ஏதோ பிடிச்சிருக்காங்க. பெருசா ஏதாவது அமௌண்ட் பிடிப்பாங்க பார்த்தா கம்மியா தான் பிடிச்சிருக்காங்க. 40 லட்சம் சம்திங் ஏதோ பிடிச்சிருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா இல்ல, ஏதோ தப்பா இருக்குதுண்ணா. இல்ல அப்படி இல்ல, 40 லட்சம் பிடிச்சிருக்காங்க அது ஒண்ணு. ஆனா வந்துட்டு லைக் பணத்தை வீட்லயே அடிக்க வச்சிருப்பாரு அவரு. அது இல்ல ப்ரோ. இப்போ இந்த மேட்ரு பச்சையா மாட்டிக்கினாரு ப்ரோ. கான்ட்ராக்ட் அது வந்து அதான் சொன்ன மாதிரி அப்ப கட்ட வேண்டியது அப்படி கட்டாம நடுவுல கேஸ் வந்துச்சுன்னு சொல்லி அதை விட அது பண்ணும் போது எத்தனை பேர் திரும்ப அந்த வீட்டுக்கு போனாங்க. ராசா போய் கதவு தட்டுறாரு, இன்னொருத்தர் சரவணன் போய் கதவு தட்டுறாரு. ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பாக்கிறதுக்கு. ஆனா அவனுங்க கான்பிடன்ஸ் மட்டும் நான் சீரியஸ்லி இல்ல அதெல்லாம் போடுவானுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளில அப்படியே தைரியமா வந்து பேசுறாரு. ராசா வந்து எப்ப நான் எம்பி நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இல்ல அப்படிலாம் அலோவ் பண்ணலாமா ப்ரோ? சீரியஸா எனக்கு தெரியாம கேட்குறேன். அந்த மாதிரி உள்ள அவர் கேட்கறாங்க அப்படியே போயிடலாமா? ஒரு ரைட் நடக்கிறப்ப வெளில பூட்டிடுவாங்கல்ல, போனே பிடிங்கிடுவாங்க ப்ரோ. இது என்ன இடிசிவி சென்ட்ரல் ரைடா டிவிஎஸ்சி தானே? பண்ண மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல டோர் மூடி தானே ப்ரோ இருந்துச்சு. அவர் வரப்போ தட்டி தான் உள்ள கேட்டு தான் வந்தாரு. இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அரசகுமார். எனக்கு புரியாததே ஒண்ணுதான். இப்போ இவனுக்கு இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுறவங்கலாம் இருக்காங்களே, நான் என் கூட வந்து ஒரு 10 பேர் என்னை வந்து வச்சு செய்யறதுக்குன்னே என் கூட இருக்காங்க. எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட். ஒரு 5 நாளா வந்து ஆளுங்களே காணோம். ஹலோ ப்ரோ, நாளைக்கு ஏதாவது ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகும் ப்ரோ. டிவிகேல இருந்து வருவானுங்க. இன்னைக்கு நம்ம இதுல வந்து ஒருத்தர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்களே 1 லட்சம் கேட்டாங்க. அதுக்காக அதை பத்தி சொன்னா யாருமே இல்ல. கார்த்திக் ப்ரோ, ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குது சொல்லுங்க ப்ரோ. நான் கேக்குதா ப்ரோ? ஹலோ சொல்லு ப்ரோ. யாருன்னா ப்ரோ, இன்ன வரைக்கும் இவரு டிவிகேல சரத் இருக்காருல்ல, மினிஸ்டர் சரத், அவரு அந்த இஷ்யூ அது ஏன் ப்ரோ இன்ன வரைக்கும் வந்து மேட்டரே ஆகல? ஏன்னா ப்ரோ இப்ப நான் ஆஸ் எ டாக்டரா நான் சொல்றேன், அவரை வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் அவர் சொல்றாரு 1 இயர் சைல்டுக்கு எந்த ஒரு டாக்டருமே ஒரு டேப்லெட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பிரிஸ்கிரைப் பண்ணாலுமே ஒரு 500 நோட்ல ஒரு போன்ல ஒரு கிரஷ் பண்ணி அதை கொடுக்கவே மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அது ஏன் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, அது ஏன் கேட்கவே இல்லை ப்ரோ? அதுக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாங்களா ப்ரோ? டிஎம்கேல இருந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டால ப்ரோ? இல்ல டிஎம்கே எல்லாம் விடுங்க, அவரை ட்ரீட் பண்ண டாக்டரே போட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது அவங்க ஃப்ரெண்டுமே வந்து சொல்லிட்டாங்க அவன் ஏதோ அப்ப வந்து சும்மா இல்ல அவர் டேப்லெட் கிரஷ் பண்ணி போட்டாருல, இது நம்ம கில்லி சரக்கு, அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களோட டாக்டர் ட்ரீட் பண்ண டாக்டர் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. பார்த்தாவே தெரியுது ப்ரோ. நீங்க இல்ல நீங்க வந்து இது பண்ணாதீங்க ப்ரோ. உண்மையை சொல்றேன். இல்ல நான் உங்களுக்கு இது சொல்றேன், இதுக்கு முட்டு கொடுக்க முடியாது ஆக்சுவலா அந்த பவுடருக்குலாம். பட் ஆனா ரொம்ப இது சீரியஸ் இல்லங்க, அது ரொம்ப சீரியஸான மேட்டர் இல்ல. ஷாருக் கான் பையனே வந்து வச்சாங்கல்ல ப்ரோ. நான் சொல்றேன் டிஎம்கே இல்ல ப்ரோ நான் ஒண்ணே சொல்றேன் கேளுங்க. நான் சொல்லட்டுமா? ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவர் ட்ரீட் பண்ண டாக்டர் அவர் எனக்கு வந்து டீச்சர் தான்.
அவர் ஆனா பிரசிடென்ட் எந்த ஆஃப் ஒரு பீடியாட்ரிக்ஸ். இதுக்குமே ஒரு வயசு குழந்தைக்கு எவருமே வந்து டேப்லெட் கொடுக்கவே மாட்டாங்க. they will give only one tonic. அது யாருமே இப்படி வந்து இது பண்ண மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ அது டானிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஹை கிரேட் இருந்தா அந்த ஆனஸ்ல வைக்கிறதுக்கு சப்போசிட்டின்னு ஒண்ணு வைப்பாங்க, அதை வைப்பாங்க. இல்லைன்னா பேராசிட்டமால் இன்ஃபியூஷன் சொல்லுவாங்க, அது இல்ல போடுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா ஆக்சுவலா வந்துட்டு யார் இப்ப இதை ரைஸ் பண்றீங்களோ நான் வந்து வேற மாதிரி பாக்கல ஆக்சுவலா வந்துட்டு பக்கத்துல லேடிஸ் இருக்காங்க, நீங்க அவர் முகத்தை பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு போதையா இருக்கிற மாதிரி தெரியல, தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஏதோ கெத்தா பண்றது நினப்புல ஏதோ பண்ணிட்டு சாதாரண விஷயத்த பண்ணிட்டு தேவையில்லாம ஏதோ ட்ராப் ஆயிருக்காரு. எனக்கு அப்படிதான் ஏதோ தோணுது. இப்ப என் ஹலோ நோட் பண்ணேன். எனக்கு ஒரு கருத்துங்க இப்போ இதுல. இது என்னன்னா அவர் ஏன் அவர் வந்து மத்த ஸ்டேட்ல போய் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடாது? பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ப்ரோ பேசுறீங்க? அவர் 2 வருஷம் முன்னாடி பண்ணாருங்கறாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் பிளட்ல டிடெக்ட் ஆகாது. அந்த ட்ரக்ங்கிறது 1 இயர் வரைக்கும் ரிசல்ட்ல இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா விஜய் கண்டிப்பா எடுத்துப்பாரு அவரு. இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சு? ப்ரோ யாரு ப்ரோ சொன்னா 1 இயர் இருக்கும்னா? ப்ரோ நான் டாக்டர். சரி எந்த ட்ரக் இருக்கு? இல்ல 1 இயர்லாம் பிளட்ல டிடெக்ட் ஆகுற அளவுக்கு ட்ரக் இருக்கா? அப்படிதான் இல்ல என்கிட்ட சொல்லுங்க. ட்ரை மீ வாட் வாஸ் தி ட்ரக்? எந்த ட்ரக் உங்களுக்கு 1 இயர் இருக்கும் சொல்லுங்க, நான் பாக்குறேன். மோஸ்ட்லி அது மெத்தாம்ஃபெட்டமின் மாதிரி தான் தெரியுது. சரி மெத்தாம்ஃபெட்டமின் லைஃப் லாங் கண்டிப்பா 6 to 12 months கண்டிப்பா பிளட்ல இருக்கும் ப்ரோ. இப்போ விஜய் கண்டிப்பா அவர் ட்ரக் அபியூசர் இருந்தா கண்டிப்பா சொல்றேன், விஜய் ஜெயிச்சா கண்டிப்பா வந்து எடுத்துருப்பாரு. அவரு கண்டிப்பா எடுத்துருப்பாரு. 2 years முன்னாடியே அவரு லைவ் எடுக்கறாருன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை டிஎம்கே முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அது இது பண்ணும் போது ஆளுங்களை எல்லாம் போடும் போதே அப்பயே போட்டிருக்கலாமே வந்துட்டு. ப்ரோ அந்த வீடியோ அதுல வந்து அவர் வந்து கார்டை வச்சு பண்ற வரைக்கும் தான் அதுல வீடியோல காமிக்குது. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ற மாதிரி அப்படி வீடியோ எதுவுமே இல்ல. அப்படி எதுவுமே அந்த வீடியோல யூஸ் பண்ற மாதிரி அதுதான் ப்ரோ. டிஎம்கே உடைய சப்போர்ட் யூடியூப் சேனல் ஒன்னு இருக்கு, ரோஸ்ட் பிரதர்ஸ். அவங்க வந்து விஜய் திட்டுறதுதான் ஃபுல்லா வேலையா. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே வந்து இது வந்து ஆமா மினிஸ்டர் சொல்ற உண்மைதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளே இத கன்ஃபார்ம் பண்றாங்க. அத ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல ப்ரோ. அந்த வீடியோல பக்கத்துல ஒரு அக்கா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. சோ அதனால எனக்கு அவங்க நம்ம டிவிகேக்கு பிடிக்காதவங்களே அதை வந்து அக்செப்ட் இல்ல ப்ரோ. எனக்கு ஒண்ணே தெரியணும். அது உண்மையில இதுதான் டேப்லெட் பவுடர் தானுங்களா? இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஆல்கஹால் லீகல் ப்ரோ. இந்த இடத்துக்கு எடுத்த மேட்டரே இல்ல. ஆனா இப்ப மினிஸ்டரா அப்ப ஒரு அலிகேஷன் கண்டிப்பா அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவர் ஒரு சின்ன குழந்தைய வச்சு அவர் வந்து இது பண்றாரு. அது எந்த விதத்துல அது ஒரு லீகலா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இப்போ மினிஸ்டர் அவர் முன்னாடியே அது ஒரு இது இல்ல. இப்போ மினிஸ்டரு அது ஒரு எல்எஸ்டி ட்ரக் இல்ல கொக்கைன்னா கண்டிப்பா 6 to 12 months கண்டிப்பா நம்ம பிளட்ல இருக்கும். as a டாக்டரா நான் சொல்றேன். எனக்கு தேவை ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ. இப்ப நான் ஒரு டிவிக்கு சப்போர்டர் ப்ரோ. நான் டிவிக்கு சப்போர்டர். ஆனா இப்போ அவர் பண்ணும்போது எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப விஜய் வந்து யங்ஸ்டருக்கு சாய்ஸ், இப்ப வந்து விஜய் வந்து யங்ஸ்டருக்கு வந்து சான்ஸ் தராரு. ஆனா அது ஒரு இதுவா வச்சு கொக்கைன் அடிச்சாலும் கொக்கைன் இல்ல எல்எஸ்டி அடிச்சாலும் அது வந்து உள்ளுக்குள்ள வரலாமா? தமிழ்நாடுல ஒரு கொக்கைன் இல்லன்னா எல்எஸ்டி அடிச்சாலும் மினிஸ்டரா இருக்கலாமா? அதான் இங்கதான் எங்க டாபிக். இப்போ ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே மொத்தமா முடிச்சிடுறீங்க. அவர் கொக்கைன் வச்சாருன்ட்டு. You can't do that and all seriously. என்ன ப்ரூஃப் இது ப்ரோ? கொக்கைன் வச்சாரு படத்துல பண்ண மாதிரி இருக்கு எனக்கு பாக்கிறதுக்கு. நான் சொல்றேன் சும்மா வந்துட்டு அது வந்து அவர் ட்ரை பண்ணி அது ஒரு ஐ மீன் பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு யாராச்சும் அடிப்பாங்களா ப்ரோ? அது அவர் அடிக்கல. ஆனா வந்து அதை வச்சு அவர் வந்து கொஞ்சம் சீனுக்கு அது ஒரு மாஸ்க் காட்ட பாத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் இல்ல எல்லாரும் நம்ம சின்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடைச்சு இந்த மாதிரி பண்ண மாட்டோமோ? இல்ல தெரியாம கேக்குறேன். இல்ல ப்ரோ இப்ப அதான் மேட்டர்னா அவர் ஓபனா பிராங்க் பண்ணாங்க, நாங்க பண்ணேன்னு சொல்லலாம். அதுல அது அவர்தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர்தான் ஒத்துக்கினாரு. அது டேப்லெட் உடச்சேன் அதனால சொன்னேன்ட்டு. அவர் வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல, அது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போல அந்த மாதிரி அது தேர்தல் வந்துட்டு பிறகு ஒரு அமைச்சர் பதவியில வந்து தூக்குவாங்க. அப்ப உண்மைன்னு நினைச்சுக்கலாம், விடுங்க. தூக்கலன்னா வந்துட்டு
இப்ப வந்து இவர் விஜய் சிஎம் இருக்காருல்ல, அவர் விஜய் அண்ணா இருக்காருல்ல, அவர் சொல்றதே ஒண்ணே வந்தான். குழந்தைங்க போய் இப்ப இது மாதிரி அம்மா அப்பா கிட்டவே வந்து ஓகேங்க சொல்லி அவரு. இப்ப அது சொல்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு இப்போ. பொருளா நீங்க என்ன சொன்னீங்க? ப்ரோ அது மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது ப்ரோ. அதுல ஃபுல்லா வந்து அவர் வந்து அடிக்கல. எனக்கு சிரிப்பாயிடுச்சு. ஏன்டா உங்க அண்ணனை காலையில உசுர குத்து ஓட்டினாரு, விஜய் சிஎம் சொன்ன ஒன்னே ஒன்னுதான், இங்க நான் மட்டும் தான் பவர் ஹவுஸ், இங்க எவன் தப்பு பண்ணாலும் அங்க வந்து எவனும் மினிஸ்டர் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? ப்ரோ இப்ப உடனே எடுத்து ஆக்ஷன் எடுத்தா நான் ஒன்னு சொல்றேன், இதே இடத்துல அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இது என்கொயரி பண்ணி கண்டிப்பா வேற ஸ்டேட்டுக்கு அது பிளட் பண்ணி கண்டிப்பா அவங்க நமக்கு அது இதை நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்லங்க, இப்ப யாரு இது பண்றாங்களோ அதர் ஸ்டேட்ல போய் பண்ண சொல்றாங்களோ அது வந்துட்டு பண்ண மாட்டாங்க. டிஎம்கே சைட்ல இருந்து எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா இவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப இந்த அளவுக்கு தான் பவுடர் வித்திருந்தீங்களா உங்க ஆட்சியில அப்படின்றது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படியே சைலண்டா தான் அவங்க பாப்பாங்க. ஆனா உண்மையில அது குழந்தை இருந்ததா இல்லையா ப்ரோ? அதுல இப்போ இல்ல ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு டிவிக்கு சப்போர்ட் ப்ரோ. நான் இந்த இடத்துல இப்ப என்ன சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ, இது வரைக்கும் வந்து டிவிக்கு வந்து நல்லா பண்றாங்க. ஆனா இது கண்டிப்பா வந்து நம்ம சிஎம் விஜய் சார் வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆக்ஷன் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால அப்படி பேசுறீங்க. தெரியாம இன்னும் எவ்வளவு ஒளிஞ்சிருக்கோ எல்லாம் பார்க்கதான் செய்யணும். சைலண்டா இருக்கும் நிறைய பேரு. அது நமக்கு என்ன தெரிய போகுது? உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் முதல்ல டிவிக்கேனா எல்லாரும் நல்லவங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்புறதை நிப்பாட்டினாங்க. ஆக்சுவலா வந்துட்டு எல்லாரும் உத்தமர்கள் அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்புறதை நிப்பாட்டணும். முதல்ல வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு. யாருமே நல்லவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட தைய தக்கன்னு குதிக்காம கம்முன்னு இது பண்ணணும். ஆக்சுவலா வந்துட்டு அதாவது இது சின்ன தப்பு இல்ல, இது பெரிய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்துட்டு. பட் ஆனா நீங்க ஒரு சாதாரணமா இதே மாதிரி இந்த மாதிரி விஷயமோ இல்ல வேற ஏதாவது டிஎம்கே விஷயமோ ஏதாவது இருந்திருந்தா அப்படியே வேற மாதிரி விஷயத்த பண்ணி டைவர்ட் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அன்னைக்கு ஓன மேரத்தானே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தான். இப்போ இவர் இப்படி பண்றாருன்னா இப்ப ஸ்டாலினுக்கு அப்புறமாமேட்டு சேகர் பாபு அப்புறமேட்டு அந்த செந்தில் பாலாஜி என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கு? இல்ல ப்ரோ இல்ல நீங்களும் பேசுறீங்க. அவரு அவர் வந்து அவரோட யங் ஏஜ்ல வந்துட்டு இது மாதிரிலாம் ஏதாவது இப்படி மிஸ்கைட் ஆகி போறதுதான் ப்ரோ. அதை வந்து இப்பவே பண்ணிட்டு இருக்காரு, ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் நம்ம அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரூஃப் அதெல்லாம் இல்ல. அவர் அடிச்ச மாதிரிலாம் வெறும் பவுடர் அங்க இருக்கு, அதை இது பண்றாரு. அதனால அது மேல ஆக்ஷன் எடுக்கிறதும் எந்த இதுவும் இல்ல. அதனால ஃபுல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஃபுல் ப்ரூஃப் எதுவும் சொல்லல. செந்தில் பாலாஜி எல்லாம் வந்துட்டு நீ இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு நீங்க ஒரு அக்யூசேஷன் நீங்க வச்சீங்கன்னா தலைவன் நாளைக்கு வந்துட்டு கெத்தா வந்து பிரஸ் மீட்ட பேசி அது இல்லன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. ஆனா எந்த ஒருமே ட்ரக் அலிகேஷன் அவங்க மேல இல்ல ப்ரோ. ட்ரக் அலிகேஷன் இது வரைக்கும் அவங்க மேல நீங்க என்னதான் நீங்க சொன்னா டிஎம்கே தான் ட்ரக்கை வளர்த்தாங்க நீங்க சொன்னாலுமே நான் இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி அப்புறமா சேகர் பாபு மேல ட்ரக் அலிகேஷன் எதுவுமே இல்ல ப்ரோ. இந்த மாதிரி வீடியோ வரவே இல்லை ப்ரோ. இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ நான் வந்து சொல்லட்டுமா? நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. உங்களுக்கு வந்து ஒரு வயசு குழந்தை இருக்கு, அதுக்கு நீங்க மாத்திரை தரணும். நீங்க அந்த மாத்திரை நீங்க வந்து செல்போன்ல 500 ரூபா நோட்ல கிரெடிட் கார்டுல நீங்க வந்து அதை வந்து இது பண்ணி அது நீங்க குடிப்பீங்களா? அதான் என் கேள்வி. ஒரே கேள்வி. ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த டாக்டர் யாருன்னா he was a former president of Indian Pediatrics. சரிங்களா? அவர் வந்து சும்மா வந்து போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து மாத்திரை தான் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் இட், மேபி ஃபார் பெப்டிக் கல்ச்சரா கூட இருக்கலாம், இல்ல எதுவா வேணாலும் இருக்கலாம். அங்க அவங்க சிரப் எடுத்துன்னு போகாம இருக்கலாம், பக்கத்துல இருக்க ஆன்டாசிட் வந்து சரி மேபி அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் பீடியாட்ரிக் ஆன்டாசிட் தான், சும்மா எடுத்து அந்த மாதிரிலாம் உடைக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நீங்க வந்து சும்மா வந்துட்டு அவர் ட்ரக்ஸ் எடுத்தாருன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு டாக்டரும் கொடுத்துட்டாங்க, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டும் கொடுத்துட்டாங்க, பிளஸ் அவரே வந்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து கொடுத்துட்டாங்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க?
இது என்ன ப்ரோ ப்ராப்பர் ப்ரோ எனக்கு இதுல புரியல. என்ன இல்ல என்ன டாக்டர் ப்ராப்பர் சொன்னா இல்ல டாக்டர் எக்ஸ்பிளனேஷன்? அவர் கார்த்தி ப்ரோ கூட இருக்க இது டாக்டர் வந்துட்டு சொன்னா ஒத்துக்கணுமா ப்ரோ? நீங்க ஒரு சொல்றது நிமிஷம் ஒரு நான் நிமிஷம் இல்ல இருங்க. ப்ரோ, இதுல நான் என்ன ப்ராப்பர் சொல்றேன்னா he was எக்ஸ்பிளனேஷன்லாம் ஃபார்மர் கிடையாதுங்க. இந்தியன் பீடியாட்ரிக்ஸோட இல்ல பிரசிடென்ட். கார்த்தி ஒரு நிமிஷம் அவர் இருங்களா? போய் சொல்லணும்னு அது அவசியம் இல்லை. உங்களோட வீடியோ கோர்ஸ் பண்ண ப்ரோ கதையா கார்த்தி. இதுல அதெல்லாம் ஒரு இதுல இருக்கு இதுல கார்த்தி. வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோன் மேல வந்து ஒரு பவுலர் இருக்கு, ஏடிஎம் கார்டை வச்சிருக்காரு, 500 நோட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இருந்ததுக்கு அப்புறம் தக் லைஃப் தக் மூவ்மெண்ட்னு சொல்லி அவரே ஸ்டேட்டஸும் தக் போட்டிருக்காரு. லைஃப். ஆமா ப்ரோ. இதுல இன்னுமே இது ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க, இது குழந்தைக்கு தான் கொடுத்ததுன்னு சொல்லி சும்மா ஏமாத்திட்டு இருக்க கூடாதுல்ல. ஸோ இல்ல இப்போ ப்ரோ அதுக்கு அது என்ன அது அது பண்ணணுன்றீங்க? கரெக்டா பிளட் அது டெஸ்ட் என்னன்னா பண்ணணுன்றீங்களா? கரெக்டா பாருங்க. அது குழந்தையும் கரெக்டா அவங்க ஒய்ஃபையும் வச்சு அந்த இது டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணாரு. பார்த்தாவே தெரியுது. அது பார்த்தாவே ஆமா அதாங்க அப்புறம் ஏன் சப்போர்ட் அதாங்க பண்றீங்க? ஏங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு ப்ரோ கேள்விதான். அவங்க எனக்கு டாக்டர் தேவை ஒன்றும் பேசியிருந்தாரு ஒன்றுதான் இல்லையா? ப்ரோ. இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து உங்க விஜய் சீனியர் தானே சிஎம்மா அந்த ஏற்ப டாக்டர் போது இருந்தாங்க பேசினவரு. சாரி டு கட் ப்ரோ யூ. உங்க அவருங்க சீனியர் தானே அந்த சீனியர் டாக்டர் அதான் மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ இப்போ டாக்டர் நான் சொல்றேன் 1 இயர் சைல்டுக்கு யாருமே ஒரு மல்டி டாக்டர் இருந்தாலும் யாருமே மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. யாருமே இல்லைங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவரு தப்பா பேசியிருந்தாருன்னா போய் சொல்லலாம். ஓட் பண்ணாங்க பேர் போக மாட்டாங்க. இப்போ நாங்க டிவிக்கு நாங்க ஓட் பண்ணோம். சேஞ்ச் அவ்வளவுதான். சேஞ்சுக்கு தான் நாங்க ஐயா இப்போ நாங்க இங்க ஓட் பண்ணோம். தப்பா நடந்ததே எதுவுமே இல்லையா? உங்க பிரதர் சேஞ்ச் பிரதர் அது தப்பு இப்ப இல்ல பண்ணல ப்ரோ. பிரதர். ஆகாம உட்காந்து என்ன நீங்க இப்ப தப்பு பண்ணி இல்லைன்னு வீடியோ சொல்றீங்க போட்ட நீங்க? மாதிரி பேசினா எது இருக்கீங்க. அது தப்பு பல இல்ல? வீடியோ ஒரு 2 அது இயர்ஸ் ஆர்வம் பண்ணல பண்ணிட்டாப்புல. 2 இயர்ஸ் அது பிராங்கா கூட இருக்கட்டுமே. அது பிராங்க் கூட சொல்லவே இல்லையா அவரு? அது அவர் சொன்னது என்னன்னா என் பிரதர் 1 எப்படி வயசு சொல்லுவாங்க? குழந்தைக்கு வந்து உடம்பு இல்ல சரியில்லை எப்படி சொல்லுவாங்க? மாத்திரை கொடுன்னு சொல்றாரு. பிரதர் பேசுறதை கேட்கணும். நீங்க அப்படியே எழுதி வச்சு ஒப்பிக்கிறீங்க ஒப்பிச்சுன்னு ப்ரோ இருக்கீங்க. 1 அது எப்படி வயசு சொல்லுவாங்கன்னு குழந்தைக்கு கேக்குறேன். நீங்க வந்து மேட்ச் கூட்டு வரல. நீங்க நீங்க சொல்லுங்க. 1 பிரதர் வயசு அது குழந்தைக்கு அவங்களோட உடம்பு பர்சனல் சரியில்லை, பிரதர். அது நீங்க நீங்க மேட்ச் எப்படி கூட்டு குழந்தைங்க வந்து நைட் பண்ணி அங்க கேக்குறீங்களா? நீங்க ஏடிஎம் கார்டு வச்சு நீங்க டச் பண்ணீங்களா மாத்திரைய? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாத்திரையை வந்து ஒரே யாருமே விஷயம் கிரஷ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. போர் அடிக்குது. மாத்திரையை கிரஷ் பண்ணா ஓடிது ஒரு உங்களுக்கு இது 50 எலி இல்லைன்னா ஒரு அரை பேப்பர் கூட மணி வச்சு நேரமா கிரஷ் இது பண்ணுவாங்க. நான் பிரதர் யாருமே அதை கிரஷ் பண்ண பேசுறதை மாட்டாங்க. இதையே பேசிட்டு இருக்காரு. கோகுல் இப்போ கோகுல் கோகுல் வேற பிரதர் கடைசி நீங்க சப்போர்ட்டரா எனக்கு தேவை ஒரே ஒரு ஏங்க எக்ஸ்பிளேஷன் நீங்க தான். நீங்க என்னங்க அடிச்சிருக்கீங்க? பேசினதே பேசிட்டு இருக்கீங்க திரும்ப இல்ல திரும்ப. டாக்டர் மாரி இது பண்ணாமோ பேசினதே பேசின இருக்கீங்க. அந்த பாயிண்ட் வச்சிட்டீங்க. பேசுன திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க அந்த ஒரே பாயிண்ட் விஷயத்த. வச்சீங்க. அது முடிஞ்சிச்சு. ஏங்க நேற்று அது இதுவாயிடுச்சு. கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா நான் ஒரு இது பேசுறதே ஒண்ணும் பேசுற மேட்ரு இல்ல. நான் பேசுறது நீங்க என்ன சொல்றீங்க அதான் இங்க அதான் மேட்ருங்க. இல்ல இல்ல நான் பிரதர் பேசுறதே இப்ப நான் பேசுறது விஜய்க்கா மேட்ரு இல்ல. நானு நான் இல்ல இப்ப ஒரு பேசுறது நான் பதில இருந்து தூக்க முடியுமா? ஒரு நீங்க அலிகேஷன் வைக்கிறீங்க. ஓகே அது முடிஞ்சிச்சு. வச்ச ஆனா அலிகேஷன் இந்த கிட்ட இதுல 10 வாட்டி சொல்லின்னு டிவிக்கு இருக்கீங்க. டென்ஷன் தலைமை ஆகுமா ப்ரோ ஆகாதா? இங்க நான் அடிச்சது எதுக்கு 2 ஓட்டு கேஸ் போட்டு எதுக்கு வச்சுக்கண்ணா. ஓட்டு இங்க போட? அது மேட்ரு நான் இல்ல. கேட்கற பதில் ரொம்ப சொல்லுங்க. பிரதர் ஒரு நிமிஷம் எனக்கு நான் கேட்கற தெரிஞ்சு பதில் சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் நேத்து ஆக பண்ணாரா மாட்டாங்க. இன்னைக்கு பண்ணாரா? என்னங்க ஒரே ஏங்க அவர் என்னங்க ஒரே விஷயத்த 5 டைம் பேசிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே. கார்த்தி நான் அதுதான் ரொம்ப எனக்கு இதுவா தெரிஞ்சு இருக்கு. சரத்தை சீக்கிரம் மாத்திருவாங்க. சரத்தை மாத்திருவாங்க சீக்கிரம். இல்ல கார்த்தி அது ஆர்வ உடனே குரல்ல மாத்த ஏதோ வீடியோ மாட்டாங்க. கோர்ஸ் கார்த்தி பண்ணிட்டாப்புல. ப்ரோ நீங்க இப்ப ரீசன்லாம் கரெக்ட். கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு இது இப்ப சிட்டிசன்ஷிப்புக்கு பாஸ்போர்ட்லாம் இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப எதுதான் சிட்டிசன்ஷிப் இதுக்கு இது இது ஐ மீன் ஐடி. இப்ப முன்னாடி ஆதார் இல்லைனாங்க. இது புரியல. இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு ஓகே சிட்டிசன்ஷிப்க்கு ப்ரூஃப் வந்து இப்ப ஆதார் இல்லைன்னு இவர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காராம். கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க போல. சுப்ரீம் கோர்ட்ல இது போல சொல்லியிருப்பாங்க போல. அதனால வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஐ மீன் அது ஒரு டாபிக்கா போயிட்டு இருந்தது. என்னன்னா முன்னாடி ஆதார் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து பாஸ்போர்ட்டும் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா என்னதான் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு டாக்குமெண்ட்னா? என்னதான் டாக்குமெண்ட் வந்து அஃபீஷியலா கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ப்ரோ இல்ல ஆதார் கார்டு தானே இப்போ வரைக்கும் இருக்கு. எங்க மாத்துறாங்க? இல்ல ப்ரோ ஆதார்லாம் வந்து அப்பயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆதார் வந்து டெலகிராம்ல ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? எல்லாத்தோட நிறைய பேரோட ஃபுல் டீடைல்ஸோட வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த விர்ச்சுவல் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாதி ஆதார் மாஸ்க் ஆதார் நம்பரை மாஸ்க் பண்ணது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஆமா ஃபுல்லா அதுக்கப்புறமா டெலகிராம்ல வந்து ஒரிஜினல் காப்பீஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது இல்லைன்னா டிஜிலாக்கரோட ஜெராக்ஸ் ஓகேன்னாங்க. அதுக்கப்புறமா எதுவும் இந்த மாதிரி இல்ல ப்ரோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சிட்டிசன்ஷிப்க்கு இந்தியன் சிட்டிசன் நீங்க இது பண்றதுக்கு இது வந்து பாஸ்போர்ட் ஒன் ஆஃப் தி இதே கிடையாது, ப்ரூஃப் ஆஃப் இதே டாக்குமெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்ல. இது வெளியே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ணவா? ஆமா ப்ரோ ஏதாவது இதுனா கேட்பாங்கல்ல, ஃபாரின் ஏதாவது போறது வருது. தெரியல எப்போ ப்ரூவ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஜெய்சங்கர் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்களேன், நாளைக்கு எதுவும் இன்னும் டீட்டெயிலா போடுவாங்க பாருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அவர் அந்த பக்கம்
அவரெல்லாம் சீரியஸ்லி யாரு அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு தான் ஞாபகம் இல்லை. பேசுவார் பாருங்க, சத்தியமா சொல்றேன். அவனுங்க ஆப்போசிட்ல தான் பதறிச்சுட்டு ஓடிடுவாங்க. இவனுங்க சில பேர்லாம் ரீல்ஸ் பார்த்துட்டு சும்மா வளருவானுங்க. 2019 சரி ப்ரோ. அதை நான் பார்த்து